நம்ம பார்க்கும்போது பிறந்திருப்பாங்க, கண்ணு முன்னாடி வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பெரிய சேஞ்சஸுமே நமக்கு தெரியாது. ஒரு நாள் நம்ம காது பட ஒரு செய்தி வரும், ஏய் அப்பா, உன் பையன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, உன் மகன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னமா உங்க திறமை இருக்கு தெரியுமான்னு சொல்லும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன நம்ம குழந்தையாவா அவங்க பாராட்டுறாங்க, நம்ம இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு ஒண்ணுமே தெரியலன்றப்ப அவ்வளவு ஒரு பேர் இன்பமா இருக்கும். வள்ளுவர் சொன்ன மாதிரி, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என்ன கேட்ட தாய்ன்ற மாதிரி அத்தகைய பெருமை ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். இன்றைக்கு அந்த பெருமைக்கு சொந்தக்காரரா யார சொல்லலாம்னா, நம்முடைய சிறப்பு அழைப்பாளரை அறிமுகப்படுத்த போகிற நம்முடைய அன்பு அண்ணன் திரு ஆர் இளஞ்சிலேன் அவர்களை சொல்லலாம். இந்த குரல் எவ்வளவு பொருத்தமான குரல். அவர் ஸ்கூல் டேஸ்ல படிக்கும் போது 2 மார்க்குக்காக மனப்பாடம் பண்ணி எழுதியிருப்பாரு. ஆனா அந்த குரலினுடைய அந்த மகிமைய உணரக்கூடிய தருணம் தான் இந்த தருணம்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய சிறப்பு அழைப்பாளரை அறிமுகப்படுத்துவதற்காக மதுரை இன்சூரன்ஸ் அகாடமியினுடைய முதல் ஜி என்றும் நம்ம மதுரை டிவிஷனுடைய F&Aல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசராக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு அண்ணன் திரு ஆர் இளஞ்சிலேன் அவர்களை சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தி வைக்க அழைக்கிறோம். வாருங்கள் அண்ணா. வணக்கம் தமிழ். ஆடியோ கிளீனா இருக்கா? பக்காவா இருக்குண்ணா. இந்த மிகச்சிறந்த ஒரு நல்ல நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மீட்டிங்க்கு முன்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி வணக்கம் சொல்லணும்னா அதுவே ஒரு ரொம்ப நேரம் ஆகும். அதனால உங்கள் அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, அப்படித்தான் நான் சொல்லுவேன். அவரை பத்தி சொல்லணும்னா, மாவீரன் அலெக்சாண்டர் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் எடுக்கும் முடிவுகள் சரியா என்று எனக்கு தெரியாது, ஆனால் எடுத்த முடிவுகளை சரியாக்குவேன் அப்படின்னு அலெக்சாண்டரை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கிற எந்த முடிவுமே சரியா தப்பான்னு அவருக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அவர் எடுத்த அனைத்து முடிவுகளும் சரி என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை தான் அவர் செஞ்சுக்கிட்டே வர்றாரு இன்னைக்கு வரைக்கும். தமிழ் ரொம்ப அழகா சொன்னாரு. நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த ஒரு பையன் மற்றவர்களால் பாராட்டப்படும் போது என்ன ஒரு உணர்வு வரும் அப்படிங்கிறது அந்த உணர்வு எங்க குடும்பத்துல இப்ப எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த மீட்டிங்ல எங்க ரமேஷனரும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, எங்க குடும்பத்தை சேர்ந்த மற்ற நண்பர்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்றேன். நண்பர்களே, டாக்டர் ராமசுப்ரமணியம் இள வயதிலே இருந்தே படிப்புல ரொம்ப ஆர்வம் உடையவர். அது மட்டும் இல்லாம சிறு வயதுல இருந்து கவிதை எழுதுதல்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. இன்னைக்கு அவருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மிகவும் முற்போக்கான, யதார்த்தமான, சமூக அக்கறை கொண்ட ஒரு சிந்தனைகளுக்கு சொந்தக்காரராக தான் ராமசுப்ரமணியம் விளங்கிட்டு இருக்காரு. அது குறிப்பா டாக்டர்ஸ்ல இப்படிப்பட்ட சிந்தனைகள் வருவது என்பது ரொம்ப அரிது. அது ராமசுப்ரமணியம் டாக்டர்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இது இல்லாம அவர் எங்க இருந்து வந்திருக்கும், இந்த சேவை மனப்பான்மை அப்படிங்கிறலாம் எங்க இருந்து வந்திருக்கும் நான் நினைக்கும் போது, நிச்சயமாக அவருடைய தந்தையில இருந்து அவர்கிட்ட வந்திருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமா சொல்லுவேன். ஏன்னா அவருடைய தந்தையை பத்தி இங்க நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. அவருடைய தந்தையும் ஒரு மருத்துவர் தான், டாக்டர் எம் கோட்டைச்சாமி அவர்கள். இன்னைக்கு அவர் இயற்கை எழுதி விட்டார். 2014ஆம் ஆண்டுல இயற்கை எழுதிட்டாங்க. அவருடைய தந்தை எந்த ஊர்ல வேலை பார்த்தாங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அப்படிங்கிற ஊர்ல வேலை பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 35-40 ஆண்டுகள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காகவே தன்னுடைய மருத்துவ சேவையை செலவிட்டாங்க வாழ்க்கையில. அதனால அவங்க மக்கள் அவங்களுக்கு கொடுத்த பட்டம் தான் மருத்துவ செம்மல் மருத்துவ திலகம் அப்படிங்கிற பட்டம். அதாவது டாக்டர்ஸ் நிறைய பட்டம் வாங்கியிருக்கலாம், ஆனா இந்த மாதிரியான ஒரு பட்டம் இவருடைய தந்தை மாதிரியான ஆட்களுக்கு தான் கிடைக்கும். சோ அந்த ஒரு தந்தையிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம்தான் இதற்கான இந்த சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது நான் உறுதியா நம்புறேன். இன்றைக்கும் கூட ஐயம்பேட்டைங்கிற ஊர்ல போய் டாக்டர் எம் கோட்டைச்சாமின்னு சொன்னா தெரியாத நபர்களே கிடையாது. இன்றைக்கும் யூடியூப்ல போய் ஐயம்பேட்டை டாக்டர் கோட்டைச்சாமி நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய இறுதி ஊர்வலத்துல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அவரை பத்தின செய்திகளை எத்தனை பேர் ரொம்ப பெருமையா சொல்றாங்க, நீங்களே பார்க்கலாம். வாழ்ந்தால் இவரை போல வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை நம் மனசெல்லாம் விதைத்த ஒரு நபர் தான் இவருடைய தந்தை. டாக்டர் ராமசுப்ரமணியம் MBBS மதுரை மெடிக்கல் காலேஜ்ல படிச்சாங்க 2005-2011. அதற்கு அப்புறமாக போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டியூபர்குலோசிஸ் அண்ட் செஸ்ட் டிசீசஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிருக்காரு 2013-2015. அதற்கு பிறகு DNB பல்மனாலஜிய யசோதா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஹைதராபாத்ல படிச்சிருக்காரு 2016-18. அதற்கப்புறம் பாண்டிச்சேரியில
சீனியர் ரெசிடென்டா ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல 2018-19 ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபெலோஷிப் அப்படிங்கிற உயரிய பட்டத்துக்காக ட்ரை பண்ணி 2 முறை ட்ரை பண்ணி 3வது முறையாக அதுக்கு சீட்டு கிடைச்சு போனாங்க. தமிழ் கூட அதை பத்தி பேசும்போது சொன்னாரு, இந்தியாவிலேயே 2 பேருக்கு அந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஃபெலோஷிப் இன் இன்டர்வென்ஷன் பல்மனாலஜி அண்ட் தொராசிக் ஆன்காலஜி இன் ராஜீவ் காந்தி கேன்சர் இன்ஸ்டிடியூட் 2020 அதுல ஃபெலோஷிப் பட்டம் பெற்றிருந்தாரு. ராஜீவ் காந்தி கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல ஃபெலோஷிப் பட்டம் பெற்ற முதல் தமிழர் இவர் தான். சுதந்திர இந்தியாவில ராஜீவ் காந்தி கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல இந்த ஃபெலோஷிப் பட்டம் பெறுவதற்காக பிற மாநிலங்கள் வந்து நிறைய பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் கூட தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நபர் இன்றைக்கு வரைக்கும் கே. ராமசுப்ரமணியம் மட்டும்தான். இது வந்து மிக பெருமையான ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்குமே, உலக தமிழர்கள் அனைவருக்குமே பெருமையான ஒரு விஷயம் இது. இப்போ வந்து சார் எங்க வேலை பார்க்கறாங்கன்னா, இன்டர்வென்ஷன் பல்மனாலஜிஸ்ட் கன்சல்டண்டா காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் திருச்சியில இருக்கு. கேஎம்சி அப்படின்னா திருச்சியில தெரியாதவங்களே கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு நிறுவனம். அந்த ஒரு குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் சார் இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரங்கத்துக்கு அவர் பேச வந்திருக்கிறது நம்மளுக்கெல்லாம் பெருமை. ஏன்னா இயல்பிலேயே அவருக்கு எல்ஐசில நிறைய தொடர்பு இருக்கு. நேரடியாக அவர் வந்து பணிபுரியல அப்படின்னா கூட குடும்ப ரீதியாக அவருக்கு நிறைய தொடர்பு இருக்கு. அவருடைய தாயார், அதாவது ஒரு சொந்தம் சொல்லும் போது அம்மா வழி சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு எல்ஐசி வந்து அம்மா வழி சொந்தத்துல இருக்கு. ஏன்னா அவருடைய தாயார் திருமதி இந்திராணி இப்ப ஐயம்பேட்டையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 5 தம்பிகள் இருந்தாங்க. அதுல 3 தம்பிகள் எல்ஐசில வேலை பார்க்கறாங்க. அந்த 3 பேரும் இந்த மீட்டிங்ல இப்ப இருக்காங்க. ஒருவர் மரியாதைக்குரிய மதியழகன் SBI திருப்பூர் அவர்கள், மற்றொருவர் மரியாதைக்குரிய ரமேஷ் மார்க்கெட்டிங் மேனேஜர் திருநெல்வேலி, மற்றவர் ஆர் இளஞ்செழியன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவரு. இவங்க 3 பேரும் அவருடைய அம்மாவின் தம்பிகள். அது மட்டும் இல்ல, அவங்க அக்கா வழியிலையும் எல்ஐசி அவருக்கு சொந்தமா தான் இருக்கு. ராமசுப்ரமணியனுக்கு வந்து அக்கா வழி சொந்தமும் எல்ஐசி. எப்படின்னா, அவருக்கு 2 அக்கா இருக்காங்க டாக்டர் ராமசுப்ரமணியத்துக்கு. அவருடைய மூத்த அக்காவின் கணவர் யாருன்னா ரமேஷார் மார்க்கெட்டிங் மேனேஜர் திருநெல்வேலி. அவருடைய 2வது அக்காவுடைய கணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இளஞ்செழியன் AOFLA. சோ அம்மா வழி சொந்தமாகவும் அக்கா வழி சொந்தமாகவும் அவருக்கு எல்ஐசி என்பது இருக்கு. அதனால எல்ஐசி என்பது அவருக்கு புதிதல்ல. இன்றைக்கு வேணா அவருடைய அரங்கத்துக்கு வந்திருக்கலாம். இது என்னுடைய நீண்ட நாள் கனவா கூட இருந்தது. நாங்க மதுரை இன்சூரன்ஸ் அகாடமி நடத்தும் போது ஒரு நாள் வரை நேரடியாக கொண்டு சென்று வகுப்பு நடத்தணும் ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எதுக்குமே ஒரு நேரம் வரணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரம் இன்றைக்கு கைகூடி இருக்கு. அந்த நேரத்தை உருவாக்கிய கோவிட்டுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா கோவிட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இவரை நம்ம கூப்பிட்டுருக்கோம். அதுவும் அதுல வந்து ஒரு ஃபெலோஷிப் பட்டம் பெற்ற ஒரு டாக்டர் வந்து இன்னைக்கு பேச வந்திருக்காரு. அது நம்மளுக்கெல்லாம் மிகுந்த ஒரு பெருமை. இதை முழுமையா நம்ம பயன்படுத்திக்கணும். சாருடைய மனைவி ரேகா, அவரும் மருத்துவர் தான், பல் மருத்துவரா இருக்கிறாங்க. சாருக்கு இப்போ ஒரு 8 மாத ஆண் குழந்தை என்பது இருக்கிறது. இதுதான் அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு. நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல, ஏன்னா அவரை பத்தி பேசணும்னா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்ப நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கோம், அவர் பேர் மாதிரியே அவர் படிச்ச பட்டங்களும் ரொம்ப நீளமா இருக்கு. அவருக்கு பேரை விட தாண்டி போயிட்டே இருக்கு அவர் பட்டம். இன்னும் கூட அவர் ஏதோ படிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. சோ அவரு எப்பவுமே என்கிட்ட பேசும்போது சொல்றது என்னன்னா, ஒரு மெடிக்கல் அவேர்னஸ் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு மனுஷனுக்கு மெடிக்கல் அவேர்னஸ் எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி, உடம்பு வலின்னு மருந்து வாங்கி சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அந்த விஷயத்த செஞ்சிருப்போம். அந்த இடத்துலதான் நம்மளுடைய மெடிக்கல் அவேர்னஸ் நின்று போய் வேற ஒரு அவேர்னஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத வந்து பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பல்வேறு விதங்கள் அவர் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. இன்றைக்கு இந்த கோவிட் அவேர்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுவதற்கு இவரை விட தகுதியான ஆள் நம்மளுக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க. சோ வாருங்கள் சார், உங்களுடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்கு, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பதற்கு. உங்கள் குடும்பம் மட்டுமில்ல, இதுவரை எங்க வீட்டு பிள்ளையா இருந்த நீங்கள் இனி நம்ம வீட்டு பிள்ளையாக மாறிட்டீங்க. வாருங்கள் டாக்டர் கே. ராமசுப்ரமணியம் அவர்கள். நன்றி நன்றி சார், நன்றி, மிக்க நன்றி. பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்க. பெரிய பெரிய எதிர்பார்ப்பே உருவாக்கிட்டீங்க இந்த இன்ட்ரோடக்ஷன் மூலமா. நான் அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணவா? யா பண்ணலாம் ஜி. You can share sir, you can share please. தெரியுதா? சரிங்க. எஸ். யா. ஸோ இந்த மீட்டிங்கான பிளான் வந்து லாஸ்ட் வீக் வந்தது. தமிழ் சார் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி கேட்டாங்க, அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் அவங்க கேட்டோன்னே நான் சொன்ன முதல் இது வந்து அவேர்னஸ்னா நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷனாக வச்சுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம உலகத்தில் வந்து கோவிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு.
1.5 வருஷமா நிறைய பேர் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த பேசியிருப்பாங்க. அது என்னது, அது ஒரு என்ன வகையான கிருமி, அது எப்படி பரவுது, அது எப்படி தடுக்கலாம், தடுக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு திருப்பி 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 நிறைய தடவை பேசியிருப்பாங்க. டிவிலையும் பேசியிருப்பாங்க, எஃப்எம்ல பேசியிருப்பாங்க, நேர்ல பேசியிருப்பாங்க, நிறைய இடத்துல பேசியிருப்பாங்க. நம்மளுமே அதை திருப்பி பேசணுமா, நம்ம பேசினா மட்டும் என்ன மாறிட போகுது அப்படின்றனால தான் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனா வச்சுக்கலாம். நம்ம இருக்கிற டவுட் எல்லாம் கேட்கலாம், அதை கிளாரிஃபை பண்ணலாம். ஏன்னா நம்ம சொல்லி வர்றதை விட அடுத்தவங்க கேட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வர அவேர்னஸ் தான் ரொம்ப கிளியரா இருக்கும். அதனாலதான் அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணிடலான்ற மாதிரி சொன்னோம். பட் அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன இருந்தாலும் நிறைய இடத்துல கேட்டிருந்தாலுமே ஒரு படிச்ச ஒரு டாக்டர் வந்து, அதுவும் நுரையீரல் படிச்ச ஒரு டாக்டர் வந்து அது எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி எளிமையா எடுத்து சொன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு புரியுமே. அது புரிஞ்சதுன்னா அவங்களும் தங்களையும் தங்க குடும்பத்தையும் பாதுகாத்துப்பாங்களே அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதனாலதான் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு நான் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். பட் அதுல ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் மட்டும் எனக்கு கொடுக்கணும். அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். பட் அதை வந்து நான் தமிழ்ல எல்லாத்துக்குமே சொல்றேன். இது ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு அந்த செஷனோட எண்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாம் கேளுங்க. ஐ வில் ட்ரை டு கிளியர் இட் மேக்ஸிமம். ஓகே. ஸோ டாபிக்கே இதுதான், கோவிட் அவேர்னஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன். நம்ம இன்ட்ராக்ஷன்னா நீங்களும் நானும் சேர்ந்து பேசுறது. அது பேசி பேசி தான் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ எந்த ஒரு ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் முன்னுரையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஒரு இன்ட்ரோடக்ஷன். அந்த இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு கோவிட் வைரஸ்னா என்னது, கோவிட் வைரஸ் நம்ம கிட்ட நுண்ணுயிரிகள் நிறைய இருக்கு. அதுல வந்து வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. அதுல COVID-19 ஒரு வைரஸ். அந்த வைரஸ்லயே நிறைய டைப் இருக்கு. RNA வைரஸ், DNA வைரஸ் அப்படின்னு. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, இப்போ நம்ம நிறைய நியூஸ் பார்த்துட்டே இருக்கோம். உருமாறிய கொரோனா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். புது புது வேரியன்ட் வருது. இப்ப சார் கூட சொன்னாங்க, முரளி சொன்னது எல்லாத்தையும் கஷ்டப்பட போகுது அப்படின்னு. கேக்குதா நான் பேசுறது? அப்ப அந்த மாதிரி அந்த மாதிரி உருமாறிய கொரோனா வந்து இந்த கொரோனால ரொம்ப காமன். ஏன்னு கேட்டா அது வந்து ஒரு RNA வைரஸ். RNA DNAல பாத்தீங்கன்னா இந்த RNA வைரஸ்க்கு வந்து அந்த உருமாறிய தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் அது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா உருமாறிக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி உருமாறிய கொரோனா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. ஆனா இதுல இன்னொன்னு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது என்ன மாறி வந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலை, நம்மளை பாதுகாத்துக்கிற வேலைன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது என்ன வகையில வந்தாலும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான். அது என்ன ஸ்டெப்னு நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இந்த கொரோனா வைரஸ்ன்றது ஒரு RNA வைரஸ். அதுதான் அதோட ஸ்பெஷல். இது வந்து லேட் 2019, அதாவது டிசம்பர் 2019ல வியூகன், சைனால இருக்கிற ஒரு சிட்டி பேரு வியூகன். அது பயங்கரமான ஒரு சிட்டி. நம்ம சென்னையை விடலாம், டெல்லியை விட, மும்பையை விட ரொம்ப ஹைடெக்கான சிட்டி அது. அந்த சிட்டில தான் ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சாங்க கோவிட் வைரஸ். இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 1.5 வருஷம் ஆயிட்டு 18 கோடி பேர்களை இது பாதிச்சிருக்கு. அதுல கிட்டத்தட்ட 39 லட்சம் மக்கள் இறந்திருக்காங்க உலக அளவுல. இந்திய அளவுல பார்த்தா 3 கோடி மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்கள் இறந்திருக்காங்க. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 24 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 31,000 பேர் இறந்திருக்காங்க. இந்த மாதிரி இதை வந்து நம்ம பேண்டமிக்னு சொல்லுவோம். பேண்டமிக் அதாவது என்னன்னா, மெடிக்கல்ல வந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. எபிடமிக், எண்டமிக், பேண்டமிக் அப்படின்னு. எபிடமிக், எண்டமிக்லாம் ஒரு சின்ன ஏரியால இருக்கிறது. பேண்டமிக்னா அது சின்ன ஏரியாவை விட்டு உலகம் முழுக்க பரவுறது. அதுக்கு பேரு பேண்டமிக்னு சொல்லுவோம் நம்ம. பேன் அப்படின்னாலே எல்லாம், ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அதனால அது பேண்டமிக்னு சொல்லுவோம். அப்படி நம்ம பேண்டமிக் வந்து இப்பதான் பாக்குறோமா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லையா அப்படின்னா இல்ல, இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட இப்ப இருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அரௌண்ட் 1918ல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்பெயின்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேரு ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்லுவோம். அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ 1918ல வந்தது ஃபர்ஸ்ட் ஸ்பெயின்ல. அதுலயும் கிட்டத்தட்ட 10 கோடி பேர் இறந்து போனாங்க அப்போ. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பிளாக் டெத், பிளேக்ன்றது ஒரு பேண்டமிக்கா இருந்தது. இல்லை அதுக்கு முன்னாடி 16th செஞ்சுரியில பார்த்தா சுமால் பாக்ஸ் அப்படின்றது ஒரு பேண்டமிக்ல இருந்தது. ஸோ இந்த மாதிரி பேண்டமிக்லாம் நம்ம மனித இனத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அது இப்போ ஏற்கனவே இருந்தது தான். ஆனால் வரக்கூடிய வைரஸுகள் புதுசு.
வைரஸ்கள் புதுசா இருக்கிறதுனால தான் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்றதுன்றதையும் நம்ம கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. பட் எதா இருந்தாலுமே ட்ரீட் பண்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா பேண்டமிக்கையுமே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு பார்த்தோம்னா, எப்பவுமே ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, நம்மக்கிட்ட ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர்கிட்ட எப்படி போகுது. சில இன்ஃபெக்ஷன் பார்த்தோன்னா நம்ம எலியிலேருந்து வரும், சில இன்ஃபெக்ஷன் பார்த்தா டெங்கு மாதிரி பார்த்தா கொசு கடிச்சா வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃபெக்ஷனும் ஒவ்வொரு முறையில் பரவும். அது மாதிரி கொரோனான்னு பார்த்தா முக்கியமாக பரவுறது மனிதர்கள்டேருந்து மனிதர்கள்ட்ட. இது வந்து மிருகத்திட்டேருந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய வியாதி இல்லை, மனுஷன்டேருந்து மிருகத்துக்கு போகக்கூடிய வியாதியும் இல்லை. இது பரவுறது வந்து மனிதர்கள்லேருந்து மனிதர்கள்ட்ட. அது எப்படி பரவுது, அந்த பரவுறதுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் வேணும், அது கடந்து போறதுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும். அந்த மெட்டீரியல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கொரோனா வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவரோட மூச்சு குழாயில இருந்து, அதாவது வாயோ மூக்கோ அதுலேருந்து வெளிப்படுற அந்த சிறு நீர் துளிகள், அந்த டிராப்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டிராப்லெட்ஸ் தான் வந்து அடுத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷனை எடுத்துட்டு போறதுக்கான மெயின் சோர்ஸ். அப்போ அந்த டிராப்லெட் எப்படி வரும்? இப்போ ஒருத்தருக்கு கொரோனா இருக்குன்னா அந்த அடுத்தவருக்கு எப்படி போகும்? இப்போ அவர் பேசுனா வெளியில எச்சி தெறிக்கலாம், அது மூலமா போகும். ஒருவேளை தும்முனா இருமுனா அந்த எச்சி துகள்கள் பேசுறதை விட அதிக அளவுலையும் அதிக தூரத்துலையும் வரும். அப்போ அந்த மூலமா பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மெயினா இது பர்சன் டு பர்சன். இப்போ நான் சொன்ன பேசுனா ஒரு கம்மி டிஸ்டன்ஸ்ல போகும், அதுவே தும்முனா இருமுனா அதிகமா போகும் அப்படின்னு. ஸோ ஒரு மனுஷன், ஒரு கொரோனா இருக்கிற ஒரு மனுஷன் எவ்வளோ வேகமா இருமுனாலும் எவ்வளோ வேகமா தும்முனாலும் அது மேக்சிமம் 2 மீட்டருக்கு தான் போகும். 6 feet or 2 meters அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மீட்டருக்கு தான் போகும். அதனால தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் டிஸ்டன்சிங்ன்ற ஒரு மேட்டர் சொல்றோம். அதுக்கு காரணம் இதுதான். நம்ம எவ்வளவு வேகமா இருமுனாலும் ஒரு கொரோனா பேஷண்ட் மேக்சிமம் டிராவல் பண்ற அந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 meters. ஸோ அதனால தான் 2 meters தள்ளி இருக்கணும்னு சொல்றோம். இது மனுஷன்டேருந்து மனுஷன் பரவுது, அது போகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 2 metersன்னு வச்சுக்கிறோம். இது இல்லாம இன்னொன்னு ஒரு திங்கிங் இருக்கு. இது என்னன்னா, இந்த கொரோனா ஆரம்பிச்ச 2019 2020 ஆரம்ப கட்டத்துல இதையும் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். இது மூலமாவும் நம்மளுக்கு கொரோனா வருது, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்றோம். சர்ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு டேபிள்ல இருக்கு, அந்த டேபிள்ல வந்து ஒரு கொரோனா கிருமி இருந்து அதுலேருந்து நம்மளுக்கு பரவுமா அப்படின்னு. ஆரம்பத்துல அந்த மாதிரி பரவலாம் அப்படின்னு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய ஸ்டடீஸ்லாம் சொன்ன, நிறைய முடிவுகள் சொன்னது. பட் இப்போ நம்மளுக்கு வந்த நாலேஜ் படி நம்ம நிறைய ஸ்டடீஸ் பண்ணி கத்துக்கிட்டதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கொரோனா, இப்போ எனக்கே கொரோனா இருக்கு, நான் இருமுறப்ப என் கையில ஒரு பேனா வச்சிருக்கேன், அந்த பேனால போய் என்னோட சளியோ ஏதோ ஒரு செக்ரேஷனோ அதுல போய் பட்டுருது, அந்த பேனாவை வச்சுட்டு போயிட்டேன். இப்போ வேற யாரோ ஒருத்தங்க எழுதுறதுக்காக அந்த பேனா எடுத்து எழுதுறாங்க, அதே கையால அதே நேரத்துல அவங்களுக்கு மூக்கோ கண்ணோ அரிக்குது, அப்ப அந்த மூக்கோ கண்ணோ சொரியிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கிருமி என்கிட்ட இருந்து அந்த பேனால போய் அந்த பேனால இருந்து ஒட்டி அந்த இன்னொருத்தர் கைக்கு போய் கையிலேருந்து மூக்குக்கோ கண்ணுக்கோ வாய்க்கோ போய் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு ஆரம்ப கட்டத்துல நம்பணும். இப்போ அப்படி பரவுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி, ரொம்ப கம்மி. ஸோ அதனால இப்போதைக்கு முக்கியமா டிரான்ஸ்மிட் ஆகிற வழி ஒரே வழி தான், அது மனுஷன்டேருந்து மனுஷனுக்கு போறது. அது மெயினா இருமுறதுலையோ பேசுறதுலையோ அந்த துகள்கள் நேர அடுத்த மனுஷனுக்கு மூச்சுக்குள்ளேயோ வாய்க்குள்ளேயோ போனா மட்டும்தான் பரவு. இதுதான் மெயின் சோர்ஸ் அப்படின்னு இப்போதைக்கு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு கொரோனா பேஷண்ட் இருக்காங்க. கொரோனா பேஷண்ட் இருக்கிறப்போ அவங்ககிட்டேருந்து அடுத்தவங்களுக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் வரும், அது வந்துகிட்டே இருக்குமா, இல்ல ஆரம்பத்துல அதிகமா இருக்குமா, பின்னாடி அதிகமா இருக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணதுல கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு கொரோனா பேஷண்ட்டுக்கு மேக்சிமம் 10 days வரைக்கும் தான் அடுத்தவங்களுக்கு பரப்புறதுக்கான ஒரு பவர் இருக்கு, அந்த வைரஸ்க்கான கிருமிக்கான பவர் இருக்கு. அந்த 10வது நாளுக்கு அப்புறம் அந்த கொரோனா பேஷண்ட் இருந்து அடுத்தவங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால 10 days வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எப்போதுமே கொரோனான்னு பேச ஆரம்பிச்சோம்னா 2 வாரம் கணக்கு வச்சுப்போம், 2 weeks. ஸோ முதல் வாரம் 2வது வாரம், முதல் வாரத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், அதிகப்படியான பிரச்சனைகள் 2வது வாரத்துல வரும். இதுதான் கொரோனாக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி.
அப்போ முதல் வாரத்துல என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள்ல முக்கியமா ஜுரம், அந்த மூக்கு ஒழுகுறது, தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் முதல் வாரத்துல. ஸோ அப்போ யாரா இருந்தாலும் அந்த நேரத்திலேயே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் ஒருவேளை கொரோனாவா இருக்கலாம், அதனால என்னன்னா தனிமைப்படுத்திக்கணும், நான் டெஸ்ட் பண்ணிக்கணும், டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு நம்மளே செல்ஃப் டிசிப்ளின்டா ஆக்ஷன் எடுத்துக்கணும். ஆனா என்ன பண்ணுவோம், நம்ம அந்த இனிஷியல் டேஸ்ல இனிஷியல் 3 நாள் 2, 3 நாள்ல பிரச்சனை நிறைய இருக்கிறப்போ, இது எனக்கு சாதாரண காய்ச்சல் தான், எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு ஊரு முழுக்க சுத்திக்கிட்டே இருப்போம். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் 10 நாள்ல தான் நம்ம கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதுல ஃபர்ஸ்ட் 5, 6 நாட்கள் தான் அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்றதுக்கான பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த இனிஷியல் நம்ம சிம்டம்ஸ் கம்மியா இருக்கிறப்போ நம்ம ஊரெல்லாம் சுத்துறோம் பாருங்க, அந்த டயத்துல தான் நம்மகிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 6 டேஸ் 7 டேஸ் சொன்னால அந்த டேஸ்ல நம்மளுக்கு ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா, ஸோ செல்ஃப் டிசிப்ளின்டா நம்மளை ஐசோலேட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் இதோட ஸ்ப்ரெட்டை நம்ம பிரேக் பண்ண முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அந்த 6th டேக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ற சான்சஸ் கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ 10th டேக்கு அப்புறம் அந்த ஸ்ப்ரெட் ஆகுற சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ திஸ் இஸ் த 10 days கவுண்ட். இப்போ இன்னொரு விஷயம் ஆகும் என்னன்னா, இப்போ நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நிறைய கம்பெனியில பார்த்துருக்கேன், ஒருத்தர் பாசிட்டிவ் ஆயிட்டாரு அப்படின்னா மறுபடி நெகட்டிவ் ரிப்போர்ட் காமிச்சாதான் உங்க கம்பெனியில ஜாயின் பண்ண விடுவாங்க, வேலையில ஜாயின் பண்ண விடுவாங்க. ஒன்று. இன்னும் சில வீட்லயே நெகட்டிவ் வந்தால் தான் அடுத்தவங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் அவங்களே வாலண்டியரா வந்து கேட்பாங்க, எனக்கு மறுபடியும் டெஸ்ட் பண்ணி நெகட்டிவ் ஆயிடுச்சான்னு பாருங்க அப்படின்னு. இதுல என்ன இது வரைக்கும் பண்ண ஆராய்ச்சிகள் முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 10 நாளைக்கு அப்புறம் நீங்க எத்தனை தடவை டெஸ்ட் பண்ணி அது பாசிட்டிவ்னு வந்தாலும் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு பரவக்கூடிய இன்ஃபெக்ஷன் இல்லை. அதுல இருக்கிறது செத்து போன வைரஸ். நம்ம இருக்கிற டெஸ்ட்டை வச்சு செத்து போன வைரஸையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால செத்து போற வைரஸ் நம்ம தொண்டையில இருந்துச்சு அப்படின்னா அது மறுபடியும் எத்தனை தடவை பண்ணாலும் பாசிட்டிவ் ஆயிட்டே இருக்கும். சில பேருக்கு வாரக்கணக்குல, சில பேருக்கு 3 மாசம் 4 மாசம் வரைக்கும் கூட பாசிட்டிவ் இருக்கும். இந்த பாசிட்டிவ்னு வர்றது அவங்களுக்கு இன்னும் கொரோனா இருக்கு, அவங்ககிட்ட அடுத்தவங்களுக்கு கொரோனா பரவும்னு அர்த்தம் கிடையாது. இவங்களோட தொண்டையில செத்து போன வைரஸ்கள் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கும் அடுத்தவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. அடுத்து பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ எப்போ வந்து இந்த டிரான்ஸ்மிஷனோட ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த ரிஸ்க் வந்து 2 விஷயம் வச்சு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, க்ளோஸ்னஸ், அதாவது எவ்வளோ அந்த கொரோனா வந்தவங்களோட நம்ம எவ்வளோ க்ளோஸா இருக்கோம். இப்போ பார்க்குறோம், நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு கொரோனா இருக்கு, ஜஸ்ட் நம்ம 2 பேரும் கிராஸ் ஆகுறோம். அப்படி அது க்ளோஸ்னஸே கிடையாது. கிராஸ் ஆயிட்டோம், அந்த நேரத்துல நம்மளுக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான் நம்ம 2 பேரும் பக்கத்துல இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. அதை விட இப்ப ஒரே வீட்டில் இருக்கோம், அந்த வீட்டில் இருக்கிறப்போ ஒரு 4 பேர் ஒரு ரூம் இருக்கிற வீட்டில் இருக்கிறாங்கன்னா இன்னொரு பாயிண்ட் வந்து டியூரேஷன்னா டைம். அப்போ ஒரு சின்ன இடத்துல ரொம்ப நேரம் நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கிறோம் அப்படின்னா அப்ப சான்சஸ் அதிகம். இதுக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சிகள் பண்ணப்போ புதுசா ஒரு பேஷண்ட்டுக்கு பாசிட்டிவ் ஆகுதுன்னா அந்த பேஷண்ட் எங்கெல்லாம் போறாங்கன்னு ஃபுல்லா ட்ரேஸ் பண்ணாங்க. ட்ரேஸ் பண்ணப்போ அவங்க டிராவல் பண்ண இடத்துலையோ இல்ல அவங்க போன கடைகள்லையோ பெருசா பாசிட்டிவ் பேஷண்ட் வரல. பட் அவங்களோட வீட்டில் அவங்களை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் பாசிட்டிவ் ஆனாங்க. ஸோ அதுல இருந்து தான் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, ரொம்ப நேரம் கூட இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க கொரோனா பேஷண்ட் கிட்ட இருந்து நம்ம கிட்ட வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இப்போ நான் சொன்ன சிச்சுவேஷன் எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா இன்டோர் செட்டிங்ஸ்ல நடக்கும். என்னென்ன இன்டோர் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கெட் டுகெதர்ஸ்ன்னு சொல்லிட்டு தியேட்டர் போறது, பார்ட்டி போறது, ஏதாவது வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு போறது, அங்கே போயிட்டு எல்லாரும் சேர்ந்து மாஸ்க் இல்லாம ரொம்ப க்ளோஸா ரொம்ப நேரம் இருக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் டிரான்ஸ்மிஷனுக்கு. அடுத்து வர்றது முக்கியமா நம்ம இப்போ சிச்சுவேஷன்ல நடக்கிறது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ். ஒரு கொஞ்சம் கேஸ் கம்மியான உடனே ஒரு கல்யாணத்தை வச்சிடுறது, அந்த கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிடுறது, அப்புறம் அங்கே போயிட்டு யாரும் மாஸ்க் போடாமல் இருக்கிறது. இதில் முக்கியமான ஃபங்க்ஷன்னு சொல்ல போனால் நம்ம கர்ப்பவாதிக்கெல்லாம் பண்ணுறது சீமந்த ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஏன்னா நீ பார்த்தோன்னா இப்போ இது வரைக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நிறைய பெண்களுக்கு வந்து வேக்சின் போடுறதுக்கு நம்ம இந்தியாவில் பெர்மிஷன் கொடுக்கல.
அதனால இப்போ ஒரு சீமந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பிரெக்னெண்டா இருக்கிற ஃபீமேல் தான் ஹீரோயின் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அந்த ஹீரோயினே வேக்சின் போடாம இருப்பாங்க. எல்லாருமே அந்த இடத்துல போய் மாஸ்க் போடாம நிப்பாங்க. அப்ப ஈஸியா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துரும். அதனால எனக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட 3 பிரெக்னன்ட் வுமன் இறந்திருக்காங்க சீமந்தத்துக்கு அப்புறம். இப்ப சீமந்தம் பண்றதுனால உலகத்தை காப்பாத்துற பிரச்சனையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சீமந்தம் மற்ற ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்றது நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிராவல். டிராவல்ன்றது சில பேருக்கு அத்தியாவசியம், சில பேருக்கு ஆடம்பரம். அப்படி இருக்கிறப்போ ஆடம்பரமான டிராவலை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். பட் அத்தியாவசியமா சில ஊருக்கு இப்போ வேலைக்கு இப்போ எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, லாக்டவுன்லாம் எடுத்துட்டாங்க, இப்போ டிராவல் போய் தான் ஆகணும் அப்படின்னா தாராளமாக போகலாம். போகிறப்ப நம்மளால முடிஞ்ச அளவு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது நான் பின்னாடி வர ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஒன்னா உட்காந்து சாப்பிட்றது. இது நாங்க டாக்டர்ஸ் நிறைய பேரே பண்ற தப்பு இதுதான். இந்த மாதிரி இடத்துல தான் எங்களுக்குள்ளேயே இன்ஃபெக்ஷன் நிறைய பரவும். என்னன்னா இப்போ என்னையே நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் பார்க்கும் போதும் வார்டுக்கு போய் ரவுண்ட்ஸ் போகும்போதும் இல்லை வெளியில யார்ட்டையாவது பேசும்போதும் நான் எப்போதுமே மாஸ்க் போட்டிருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பேன். பட் என்னோட டாக்டர்ஸ் ரூம்னு ஒரு ரூம் இருக்கும், அங்கதான் போய் நான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்றப்ப அங்க இன்னொரு டாக்டர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா நானும் அவரும் பக்கத்துல உட்காந்து மாஸ்க் போடாம சாப்பிடுவோம். ஏன்னா மாஸ்க் போட்டுட்டே சாப்பிட முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல என் கூட இருக்கிறவருக்கு கொரோனா இருந்துச்சுன்னா அல்டிமேட்டா எனக்கு கொரோனா வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒன்னா வேலை பார்க்குற வரைக்கும் கரெக்டா இருப்பாங்க. பட் இந்த மாதிரி இன்டர்வெல்ல சாப்பிட வரப்ப அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒன்னா மிங்கிள் ஆகுறப்போ ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது வந்து எப்படி எல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ வைரஸ் போயிடுச்சு. வைரஸ் போனதுக்கு அப்புறம் ஒருத்தருக்குள்ள வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா, இம்பார்ட்டன்ட் ரொம்ப காமனா இருக்கிற சிம்டம்ஸ்ன்னு பார்த்தா ஃபீவர் இருக்கும், ஜுரம் இருக்கும், உடம்பு வலி இருக்கும், இருமல் இருக்கும், தொண்டை வலி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப காமனா வர சிம்டம்ஸ். இது இல்லாம சில பேருக்கு மூட்டு வலி வரலாம், வயிற்றுப்போக்கு இருக்கலாம், கண் அரிச்சல் இருக்கலாம், தலைவலி இருக்கலாம், ஸ்மெல்லு சுத்தமா தெரியாம போகலாம், இல்லைன்னா கை நகத்திலேயோ கால் நகத்திலேயோ கொஞ்சம் தடிப்பா வரலாம். இதெல்லாம் கூட கொரோனாவோட ஆரம்ப கால அறிகுறிகளா இருக்கலாம். ஸோ இதில் எல்லாமே பிக்சராக போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீவர் வரலாம், அதுக்கப்புறம் காஃப் வரலாம், தொண்டை வலி வரலாம், அப்புறம் மூச்சு வாங்கலாம், நடுக்கம் வரலாம், பாடி பெயின், அப்புறம் ஸ்மெல் தெரியாமல் போகலாம், வாமிட் வரலாம், வயிற்றுப்போக்கு போகலாம், ஹெட்டேக் இருக்கலாம், இல்லைன்னா மூக்கில் கன்ஜஷன், ரன்னிங் நோஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ். இப்போ ஒருத்தருக்கு கொரோனா வந்துடுச்சு. இப்போ கொரோனா வந்ததுக்கு அப்புறம் அவரை எப்படி டிவைட் பண்ணி எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, அக்கார்டிங் டு கவர்மெண்ட் கைட்லைன்ஸ், WHO கைட்லைன்ஸ் வந்து கொரோனா வியாதிகஸ்தர்களை 4ஆ பிரிக்கிறோம். என்னன்னு கேட்டா, ஒன்று வந்து ஏசிம்டமேட்டிக்னா அவங்களுக்கு எந்த சிம்டமுமே இருக்காது. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ என்னன்னா வீட்டில் ஒருத்தர் பாசிட்டிவ் வந்து அவருக்கு நிறைய சிம்டம் இருந்திருக்கும். அப்போ அவர் கூட இருக்கிறவரும் போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு எனக்கு இருக்கா அப்படின்னு. அவருக்கு எந்த சிம்டமும் இருக்காது, பட் அந்த டெஸ்ட் மட்டும் பாசிட்டிவ் வரும். அது ஒன்று. அப்புறம் ரொட்டீனா டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ டிராவல் வரப்போ டெஸ்ட் பண்ணுவாங்க, எந்த சிம்டமும் இருக்காது. அப்போ எடுத்து பார்த்தா சில பேருக்கு பாசிட்டிவா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏசிம்டமேட்டிக் கொரோனா பேஷண்ட்ஸ்னு சொல்லுவோம். இது ஒன்று. ரெண்டாவது இருக்கிற கேட்டகரி வந்து மைல்டு. மூணாவது இருக்கிறது மாடரேட், நாலாவது இருக்கிறது சிவியர். இப்போ நம்ம கொரோனால 100% பேஷண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 இருக்குல்ல, ஏசிம்டமேட்டிக் அண்ட் மைல்டு, இது 2 தான் வந்து கிட்டத்தட்ட 80% பேஷண்ட்ஸ் இது 2 கேட்டகரியில தான் இருப்பாங்க. இந்த 3வது 4வது அடுத்த 20% இருப்பாங்க. மெயினா அந்த 4வது கிட்டத்தட்ட 4லேருந்து 5% இருப்பாங்க சிவியர் பேஷண்ட். மாடரேட்ன்றது ஒரு 10லேருந்து 15% கூட இருப்பாங்க. இப்போ அதை எப்படி பிரிக்கிறாங்க, மைல்டு, மாடரேட், சிவியர்னு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப காமனானது 2 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன். இந்த SpO2ன்னு போட்டிருக்கேன். அதில் SpO2 என்னன்னா, நம்ம கையில் ஆக்சிமீட்டர் மாட்டி ஆக்சிஜன் பார்ப்பாங்க. அப்போ அந்த ஆக்சிஜன்றது அந்த மாடரேட்டா, சிவியரா, மைல்டான்னு பிரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப காமனான ஒன்று. ஸோ தட் இஸ் த ஒன். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மூச்சு வாங்குற பிரச்சனை. ஆக்சிமீட்டர் இல்லை அப்படின்னாலும் எனக்கு மூச்சு வாங்குற பிரச்சனையை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை ஆகும்னா, மூச்சே வாங்காம சில பேருக்கு ஆக்சிஜன் கம்மியாகிக்கிட்டே போகும்.
அதனால நம்ம மூச்சு வாங்குறத விட டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஆக்சிஜனை மட்டும். ஸோ மைல்டில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி சிம்டம்ஸ் இருக்கும். மூக்கு ஒழுகிறது, தொண்டை வலிக்கிறது, காய்ச்சல் வரலாம், கொஞ்சம் இருமல் வரலாம். ஆனால் மூச்சு வாங்கவே வாங்காது. அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் எப்போதுமே 94க்கு மேலே இருக்கும். அப்போ இந்த மைல்டு சிம்டம் வரைக்குமே நம்ம வீட்டிலே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது 80% பேஷண்ட்டை வீட்டிலே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வர்றது வந்து மாட்ரேட். மாட்ரேட்ல பார்த்தோம்னா மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு வாங்கும். அவங்களோட ஆக்சிஜன் லெவல் பார்த்தா 90லேருந்து 93க்குள்ள இருக்கும். இதை தவிர அவங்க மூச்சு விடுற அளவு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம சாதாரணமா 16லேருந்து 20 டைம் தான் மூச்சு இழுத்து விடுவோம். இவங்களுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 30 தடவைக்கு மேல மூச்சு விடுவாங்க. ஸோ அதுவும் நம்மளோட உடம்புல ஆக்சிஜன் கம்மியாகுதுன்றதுக்கான ஒரு சைன். ஸோ அதுவும் மாட்ரேட்ல வரும். நெக்ஸ்ட் சிவியர்னா ஆக்சிஜன் லெவல் 90க்கு கீழே போயிடும். அது மட்டும் இல்லாம நுரையீரல்ல நிமோனியா வரலாம். நுரையீரலை தவிர்த்து வேற உறுப்பும் பாதிக்கப்படலாம். இப்போ கிட்னில யூரின் கம்மியா வரலாம், இல்ல ஹார்ட்ல பிரச்சனை வரலாம், இல்ல மூளையில பிரச்சனை வரலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுன்னா அதுக்கு பேரு நம்ம சிவியர் கேட்டகரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாட்ரேட்டும் சிவியரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பார்க்கணும். அந்த மாட்ரேட்டுக்கு வார்டில் வச்சு ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணலாம். சிவியருக்கு கண்டிப்பா ஐசியூல அட்மிட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொரோனா வந்தப்போ எல்லாருமே நினைச்சது வந்து அது நுரையீரல்ல மட்டும்தான் தாக்குது அப்படின்னு நினைச்சோம். டாக்டர்ஸ் உள்பட எல்லாமே அப்படித்தான் நினைச்சோம். பட் இப்பதான் தெரியுது அது நுரையீரல் மட்டும் பாதிக்கல, தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா முக்கியமான உறுப்புகளையுமே பாதிக்குது. என்னென்னன்னா மூளையில பார்த்தா ஸ்ட்ரோக் வரும், சீசர்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்மளுக்கு காக்கா வலிப்புன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தா மூக்குல மூக்கடைப்பு வரலாம், மூக்குலேருந்து சளி வரலாம். அதுக்கப்புறம் நுரையீரல்ல நிமோனியா வரலாம், மூச்சு வாங்கலாம். ஹார்ட்ல பார்த்தா ஹார்ட் அட்டாக் வரலாம், அந்த ஹார்ட்டை சுற்றி இன்ஃபெக்ஷன் வரலாம். அதுக்கப்புறம் கிட்னியில பார்த்தா கிட்னி டேமேஜ் ஆகலாம், கிட்னி டிசீஸ் வரலாம். பிளட் வெசல்னு எடுத்துக்கிட்டோம்னா ரத்த நாளங்களை வந்து ரத்த கட்டு வரலாம். அதுக்கு கொரோனாவோட இன்னொரு முக்கியமான பாதிப்பு வந்து இந்த ரத்த கட்டுனால வர்றது பாதிப்பு. அதுக்கப்புறம் போன் மசில், எலும்பு தசைகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா வீக்கங்கள், வலிகள் வரலாம். ஸோ தலையில இருந்து கால் வரைக்கும் இது எல்லா பெரிய உறுப்புகளையுமே இது பாதிக்குது. இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னதான் பண்றது அப்படின்னா, நம்ம பார்த்தோம் ஆக்சிஜன் கம்மியாகுது. ஸோ ஆக்சிஜன் கம்மியாகிற எல்லா பேஷண்ட்டுக்குமே ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஆக்சிஜன் கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் மட்டும் கொடுத்தா போதுமானா அது பத்தாது. அதோட சேர்த்து இன்னும் முக்கியமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுல முக்கியமான ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா ஆன்டி வைரல்னு சொல்லுவோம். ஆன்டி வைரல்னா இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருந்த ரெம்டெசிவிர் இன்ஜெக்ஷன் இருக்கு, ஃபேபிபிரவிர்ன்ற டேப்லெட் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆன்டி வைரல்ஸ். அப்புறம் ஆன்டி கொயாகுலேஷன், ரத்த கட்டு ஆகுதுன்னு சொன்னேன், அந்த ரத்த கட்டை தடுக்கிறதுக்காக ஆன்டி கொயாகுலேஷன் கொடுக்கலாம். அப்புறம் சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட்னா ஜுரம் இருந்தால் ஜுரம் மருந்து, அதுக்கப்புறம் மூச்சு வாங்கினா மூச்சு கம்மி பண்ணுறதுக்கு மருந்து. இதில் ஒன்று முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நான் மறந்துட்டேன். அது என்னன்னா ஸ்டீராய்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட், கோவிட் ட்ரீட்மெண்ட்டோட ஒரு பெரிய ஹீரோ. இதுதான் நம்மளை இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை காப்பாத்துனது வந்து இந்த ஸ்டீராய்டு தான். பட் என்ன, எல்லா மருந்துக்குமே சில சைடு எஃபெக்ட்கள் வரும். அது ஸ்டீராய்டுக்கும் சில சைடு எஃபெக்ட்கள் இருக்கு. அந்த சைடு எஃபெக்ட்னால இப்போ சில பாதிப்புகள் வருது. பட் இன்ன வரைக்கும் கோவிடுக்கான ஒரே கிங் யாருன்னு கேட்டால் அது ஸ்டீராய்டு தான் சொல்லுவாங்க. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ், ஒருத்தருக்கு வந்து ட்ரீட் பண்ணிட்டோம், அவர் இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னா வரலாம். அது என்னென்ன வரலாம்னா ஒவ்வொரு இருப்புலுமே வரலாம். என்னன்னா நுரையீரல பார்த்தா ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபைப்ரோசிஸ்னா என்னன்னா, நம்ம சினிமாலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மகேஷ்னு ஒருத்தர் வருவார். அப்போ சொல்லுவாங்க நுரையீரல் பஞ்சு போன்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நுரையீரல் ஆக்சுவலாக ஒரு பஞ்சு போன்றது தான். தெர்மோகால் ஷீட் மாதிரி தான் இருக்கும் நுரையீரல். அந்த தெர்மோகால் ஷீட்ல சூடு வச்சா என்ன ஆகும், அப்படியே அந்த இடம் கருகி போயிடும். அந்த கருகி போயிட்டா அந்த தெர்மோகால் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நுரையீரலும். ஒரு தடவை அது தழும்பு ஆயிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் சரி பண்றது ரொம்ப கஷ்டம் யூஸ்வலா. அதே மாதிரி கொரோனா வந்து போனவங்களுக்கு நுரையீரல்ல நிறைய தழும்புகள் வருது. அது ஒண்ணு. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி மூளையில ஸ்ட்ரோக்குன்னு சொல்ற பேரலைசிஸ் வருது. இதயத்துல பார்த்தா ஹார்ட் அட்டாக் வருது. ரத்த குழாயில பார்த்தா பிளட் கிளாட் வருது. இப்போ நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு 2 சிடி ஸ்கேன் காமிக்கலான்னு இருக்கேன். அது ரெண்டுமே வந்து கொரோனா பேஷண்ட்டோட சிடி ஸ்கேன். ஃபர்ஸ்ட் கொரோனா வந்த பேஷண்ட்டோட சிடி ஸ்கேன் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நார்மல் சிடி ஸ்கேன் காமிக்கிறேன், அதை பாருங்க.
ஸோ இதுதான் நார்மல் சிடி ஸ்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் கருப்பாக ஒரு உருண்டை தெரியுதா, இதுதான் மூச்சுக்குழாய். இந்த பக்கம் இருக்கிறது வலது நுரையீரல், இந்த பக்கம் இருக்கிறது இடது நுரையீரல். ஸோ 2 நுரையீரலும் கிட்டத்தட்ட கருப்பாக இருக்கு, இடையில இடையில வெள்ளையா இருக்கு. இந்த கருப்பா இருக்கிறதெல்லாம் நார்மலா இருக்கிற நுரையீரல், இடையில இடையில வெள்ளையா இருக்கிறதெல்லாம் இரத்த குழாய்கள். ஸோ இது கிட்டத்தட்ட இதுதான் நார்மல். இதுல எந்த பாதிப்புமே இல்லை இந்த சிடி ஸ்கேன்ல. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறோம், எல்லாமே பிளாக்கா இருக்கு, இடையில இடையில மரத்துக்கு வர செடிகள் மாதிரி அங்கங்க வெள்ளையா இருக்கு, அது எல்லாமே இரத்த குழாய்கள். இது நார்மல். இப்போ கொரோனா வந்த ஒரு பேஷண்டோட சிடி ஸ்கேன் காமிக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு மாறுதல் தெரியுதா? இந்த இடத்துல இது இங்க கருப்பா இருக்கா, இந்த கருப்பா இருக்கிறது மட்டும்தான் அந்த பேஷண்டோட நார்மலான நுரையீரல். அங்க மட்டும்தான் அவங்க நார்மலா சுவாசிச்சுட்டு இருக்காங்க. அதை தவிர 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வெள்ளையா இருக்குல்ல, இந்த வெள்ளையா இருக்கிறது எல்லாமே கொரோனா ஏற்படுத்தின பாதிப்பு. இப்போ மேல இருந்து கீழே வரைக்கும் போறோம், அந்த வெள்ளையா இருக்கிறது எவ்வளவு இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். அந்த கருப்பா இருக்கிறதுன்றது ஒரு 10% கூட இல்லை. ரிமைனிங் இருக்கிற 90% வெள்ளையா மட்டும்தான் இருக்கு. இந்த வெள்ளையா இருக்கிறது எல்லாமே கொரோனா வந்து வந்தனால ஏற்பட்ட பாதிப்புகள் தான். மொத்த நுரையீரலும். இது ஆக்சுவலா ரீசெண்டா டெலிவரி பண்ண ஒரு லேடியோட சிடி ஸ்கேன். இப்போ நான் முன்னாடி காமிச்சது. இப்போ ஒரு சிடி ஸ்கேன் காமிக்கிறேன். இதுல இடது பக்க நுரையீரல் எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வலது, இது இடது. வலது பக்க நுரையீரல் வந்துருச்சு, நம்மளுக்கு இங்க தெரியுது, அந்த கருப்பா இருக்கு, அது உள்ள வெள்ளை வெள்ளையா இருக்கு. ஆனா இடது பக்கத்துல பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை, கருப்பா தான் இருக்கு. ஏன்னா அங்க நுரையீரலே இல்லை, நுரையீரல் இல்லாம வெறும் காத்து மட்டும்தான் இருக்கு. அந்த கீழே போறப்ப அந்த நுரையீரல் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் வாங்க. கீழே போறோம். ஸோ இப்பதான் நுரையீரலே வருது. வலது பக்க நுரையீரல் எவ்வளவு பெருசா இருக்கு, இடது பக்க நுரையீரல் எவ்வளவு சின்னதாயிடுச்சு பாருங்க. அது சின்னதாகி அதை சுத்தி காத்து மட்டும்தான் இருக்கு. அப்ப இடது பக்க நுரையீரல் சுத்தமா வேலை பார்க்கல உங்களுக்கு. ஸோ இவ்வளவுதான் நுரையீரல் பாக்கி இருக்கிறது இடது பக்கத்துல. இந்த பேஷண்ட் எங்களால காப்பாற்ற முடியல, இவங்க இறந்துட்டாங்க இந்த பேஷண்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ். சரி, இவ்வளோ காம்ப்ளிகேஷன் வருது, சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு நான் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க, நிறைய ஸ்டடீஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டடீஸ் பண்றப்போ வந்து 2 ஸ்டடியை வந்து உங்களுக்கு நான் காமிக்கலான்னு இருக்கேன். ஒரு ஸ்டடி வந்து எங்கன்னா வியூகன்ல இருந்தே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சைனா எங்க கோவிட் ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்தே. அது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலே ஜனவரி 2021 இவங்க என்ன பண்ணாங்கன்னா கொரோனா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன பேஷண்ட்ஸை 6 மாசம் ஃபாலோ பண்ணாங்க, 6 மாசம் ஸ்கிரீன் பண்ணாங்க. அவங்களுக்கு 6 மாசமா ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த கொரோனானால வந்த பாதிப்புகள்லாம் கம்மியாகுதா இல்லை அப்படியே இருக்கா அப்படின்னு. அப்ப 6 மாசத்தோட முடிவுல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, 6 மாசத்தோட முடிவுல கூட 100%த்துல 63% பேஷண்ட்டுக்கு மசில் உடம்பு வலியும் உடல் வீக்னஸும் இருந்தது. 63% பேஷண்ட்டுக்கு. 26% பேஷண்ட்டுக்கு சரியா தூக்கம் வரல. 23% பேஷண்ட்டுக்கு ரொம்ப பதட்டமாகவும் மனநிலை டிப்ரெஷனுக்கும் உள்ளாயிருந்தாங்க. இந்த ஸ்டடியை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்டடியில் கிட்டத்தட்ட 2000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. 6 மாசம் முடிவுல கூட இவ்வளோ பாதிப்புகள் இருந்துச்சு. கடைசியா அந்த ஸ்டடியை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 100ல 76% பேஷண்ட்டுக்கு நம்ம சொன்ன இந்த சிம்டம்ஸ்ல ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தது. கிட்டத்தட்ட 76% பேஷண்ட் நார்மல் ஆகல 6 மாசம் முடிவுலன்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன அந்த மாட்ரேட் அண்ட் சிவியர் பேஷண்ட். சரி, அப்ப அந்த சிம்டமே இல்லாம வீட்லயே மேனேஜ் பண்றோம்ல, அவங்க நிலைமை என்ன, அவங்களுக்கு ஏதாவது பின் விளைவுகள் நிறைய வருதா அப்படின்னு பாக்குறப்போ அதுக்கு ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அந்த ஸ்டடி வந்து போன மாசம் தான், மே மாசம் தான் அந்த ஸ்டடியை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஸ்டடியில என்ன பண்ணாங்கன்னா 7 மாசம் ஃபாலோ பண்ணாங்க. கோவிட் வந்து அட்மிட் ஆகாம வீட்லயே ரொம்ப சிம்டம் கம்மியா இருந்தவங்களை ஃபாலோ பண்ணாங்க. அப்போ அந்த 7 மாசத்துல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த 7 மாசத்துல கிட்டத்தட்ட 14 பேருக்கு அப்பயும் ஸ்மெல் வரல. இன்னொரு 14 பேருக்கு அப்பயும் உடம்பு வலி இருந்துச்சு. ஒரு 13 பேருக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருந்தது. எப்போ 7 மாசம் முடிவுல. அப்ப 7 மாசம் முடிவு வரைக்கும்
இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஆராய்ச்சியை கடைசியா எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 11% பேஷண்ட், இதுல வந்து கிட்டத்தட்ட 2500 பேர் இந்த ஸ்டடீஸ்ல இருந்தாங்க. அதுல 11%ன்றது ரொம்ப பெரிய நம்பர். அப்போ அந்த 11% பேஷண்ட் 7 மாசம் முடிவுல கூட அவங்களால டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டியில சரியா ஈடுபட முடியல, இந்த கொரோனா வந்து போன காம்ப்ளிகேஷன்னாலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் நம்ம இந்தியாலயும் டெவலப் ஆச்சு அப்படின்னா, நம்மலாம் உடலை வருத்தி வேலை பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்போ இந்த 11% உடலை வருத்தி வேலை பார்க்க கஷ்டப்பட்டாங்கன்னா, நம்மளோட எக்கனாமி எவ்வளோ டேமேஜ் ஆகும் இந்த கொரோனானாலன்னு இமேஜின் பண்ணவே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. இப்போ கொரோனா வந்துடுச்சு, ட்ரீட்மெண்ட் பத்தி பார்த்தோம். வந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னு பார்த்துட்டோம். நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும், நம்ம கிட்டேருந்து நம்மளையும் நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவாய்ட் கேதரிங். சேரவே சேராதீங்க. தனித்து இருங்க. தனித்து இருந்தா மட்டும்தான் இப்போதைக்கு பொழைக்க முடியும். வேலை பார்க்க போறீங்களா? வேலை பார்க்க போறப்ப கூட்டமா இருக்கமா, முடிஞ்ச அளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. என்னால டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா வேற சிச்சுவேஷன். இப்போ ஒரு பஸ்ல போறோம், அங்க போயிட்டு 2 மீட்டர் தள்ளி நில்றா அப்படின்னு எப்படியா சொன்னா சண்டைக்கு வருவாங்க. அப்ப அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்ப நம்ம முடிஞ்ச நேரத்துல கேதர் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஹேண்ட் ஹைஜீன். ஹேண்ட் ஹைஜீன்னா நம்ம இப்போ பேசணும், எங்கேயாவது தொட்டுட்டு மூக்கில் கண்ணில் வச்சா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம மாஸ்கை தொட்டுட்டு உடனே கண்ணில் வச்சாலும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கான வாய்ப்புகள் கம்மி இருந்தாலும் நம்ம இதை ஃபாலோ பண்றது நல்லது. ஸோ முடிஞ்ச அளவு வாஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹேண்ட் ரப், இந்த ஹேண்ட் சானிடைசர்னு சொல்லுவாங்க, அது போட்டு ஹேண்ட்ஸ் கிளீன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது ஹேண்ட் ஹைஜீன். மூணாவது இருக்கிறது காஃப் ஹைஜீன். காஃப் ஹைஜீன் என்னன்னா, இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா இருமுறப்போ அது எப்படி இருமுதுன்னு நம்மளுக்கு தெரியும். அது என்ன பண்ணுது? யூசுவலா நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா, வாயை மூடிட்டு இருமுன்னு சொல்லுவோம். நம்ம குழந்தைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுப்போம். ஆனா என்ன பண்ணுவோம்? வாயை இப்படி மூடிட்டு இருமுவோம். அப்ப இப்படி மூடிட்டு இருமுனா, அந்த நம்ம இருமுன சளி எல்லாம் இந்த கையில தான் இருக்கும். அப்ப நான் அந்த நேரத்துல அடுத்து யாரையாவது பார்க்குறேன்னா, நேரா போய் கை கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன். அப்போ நான் மூடிட்டு திரும்புறதுக்கும், இப்படி தொறந்துட்டு இருமுறதுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். என்கிட்டேருந்து இன்ஃபெக்ஷன் அடுத்தவங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும். அதனால எப்போதுமே என்ன பண்ணணும், இருமுறப்போ இந்த எல்போ இருக்குல்ல, இந்த எல்போவை வாய் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி வச்சுட்டு இருமணும். இருமுனாதான் அப்ப எல்போனா அங்க யாரையும் போய் பெருசா டச் பண்ணுமா முடியாது இந்த எல்போனால. ஸோ அதனால இருமுறப்போ எல்போ மூலமா வாய் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருமணும். இந்த ஹேண்ட் ஹைஜீன், காஃப் ஹைஜீன் இதெல்லாம் வந்து கொரோனாக்கு மட்டும் இல்லை, இதெல்லாம் நம்மளோட லைஃப் ஆக்டிவிட்டிஸாவே எப்போதுமே இருக்கணும். இதெல்லாம் நம்மளோட நல்ல ஹேபிட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் வர்றது காகல்ஸ், ஃபேஸ் ஷீல்ட். இது என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன், கேதரிங் வந்து அவாய்ட் பண்ண முடியாத டயத்தில் என்ன பண்ணுறது. இப்போ நான் ட்ராவல்னா அது வந்து அத்தியாவசியமான ஒரு ட்ராவலாக இருக்குது. இப்போ நான் பஸ்ஸில் போய் தான் ஆகணும், இப்போ கூட்டமாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நம்ம மாஸ்க் போட போகிறோம். மாஸ்க் போடுறத விட ஒரு ஏரியா கவர் பண்ணாமல் இருக்குதுன்னா அது கண். அப்போ கண்ணை கவர் பண்ணுறதுக்கு காகல்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த காகல்ஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபேஸ் ஷீல்ட் ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபேஸ் ஷீல்டு எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம N95 மாஸ்க் போடுறோம். N95 வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், நல்லா ஃபுல்லாக கவராக இருக்கும், நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறப்போ கண்ணை மட்டும் கவர் பண்ணுறதுக்கு காகல்ஸ் போட்டுக்கலாம். என்கிட்ட N95 மாஸ்க் இல்லை, எனக்கு N95 போட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி டபுள் மாஸ்க், சர்ஜிக்கல் மாஸ்க், நார்மலாக இங்கே போட்டிருக்க மாதிரி மாஸ்க் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஃபேஸ் ஷீல்டு போட்டுக்கலாம். இந்த ஃபேஸ் ஷீல்டு வந்து கண்ணையும் ப்ரொடெக்ட் பண்ணும், நம்ம முகத்துக்கு நேர வர அந்த நீர் துளிகள், டிராப்லெட் இன்ஃபெக்ஷனையும் இது தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் ஷீல்டு நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப, ரொம்ப கூட்டமான இடத்துக்கு போகிறப்ப அப்போல்லாம் இதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வர்றது வந்து டிஸ்டன்சிங். நான் சொன்னேன் 2 மீட்டர்ஸ். ஸோ முடிஞ்ச இடத்துலலாம் எங்கே கடைக்கு போனாலும் நமக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மளிகை கடையெல்லாம் நம்ம டிஸ்டன்ஸாக விட்டு நின்றுட்டு இருந்தால் அந்த கேப்பில் வந்து இன்னும் 2 பேர் நிற்கிறாங்க. அப்படின்ற மாதிரிலாம் பண்ண விடாமல் நம்மளால முடிஞ்ச அளவு டிஸ்டன்ஸை மெயின்டைன், காய்கறி கடை எல்லா கடையிலையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வர்றது தான் சூப்பர் ஹீரோ, மாஸ்க். ஸோ நான் இன்ன வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தா அது மாஸ்க். அந்த மாஸ்க் வந்து என்ன கேட்டால் N95 மாஸ்க் போடுங்கன்னு சொல்லுவேன் நான். N95 மாஸ்க் தான் பர்ஃபெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணோம். நம்ம வெளியில் போனால் அது நிறைய பேரை பார்ப்போம், யாருக்கு என்ன வியாதி இருக்குன்னு தெரியாது. ஸோ மாஸ்க் போடுறது, இந்த N95 மாஸ்க் போடுறது தான் நல்லது. மாஸ்க்கு நமக்காக போடுங்க, அடுத்தவங்களுக்காக போடாது.
இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்காக போடுறதுன்னா நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக போடுறது. நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக போடணும்னா எப்போதுமே நம்ம போட்டிருப்போம் இல்ல. யாருமே நம்ம சுத்தி இல்ல அப்படின்னா அப்ப வேணா கழட்டி வைக்கலாம். பட் யாராவது பார்க்க போறோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா எப்ப வேணா யார் வேணா வரலாம். அப்ப எப்போதுமே நம்ம மாஸ்க் போட்டிருப்போம். அடுத்தவங்களுக்காக போடுறதுன்னா சில பேரை பார்க்குறப்ப மட்டும் மாஸ்க் போட்டு போறது. ஏன்னா அவங்க திட்டுவாங்க அப்படின்றது. அது ரொம்ப பெரிய தப்பு. 2வது போலீஸ் பார்த்து நம்மளுக்கு ஃபைன் போடுவாங்கன்றதுக்காக போடுறது. அது தப்பு. 3வது இந்த மாஸ்க் இங்க மாட்டிக்கிறது, இங்க மாட்டிக்கிறது. மாஸ்க் வந்தா அதை எடுத்துட்டு இங்க போட்டுக்கிறது. இது பெரிய பெரிய தப்பு. ஏன் பெரிய பெரிய தப்புன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வேளை மாஸ்க் போடுறோம். அந்த மாஸ்க் வந்து இந்த முகத்துல இருந்து இந்த வாய் வரைக்கும் கவர் பண்ணுது. கழுத்தை அது கவர் பண்ணாது. கழுத்து ஓப்பனா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த மாஸ்க்கை கழுத்துல தொங்க விட்டுருப்பாங்க. கழுத்துல தொங்க விடுறப்போ அந்த மாஸ்கோட உள்ள இருக்க பகுதி உங்க கழுத்தை தொட்டுக்கிட்டு இருக்கும். அப்படி உங்க கழுத்து இதுக்கு முன்னாடி கவர் பண்ணல. இப்போ ஒருவேளை ஒரு கொரோனா பேஷண்ட் உங்க மூஞ்சில இருமி இருந்தாரு அப்படின்னா மாஸ்க் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ரொடெக்ட் ஆயிருப்பீங்க. ஆனா உங்க கழுத்து கவர் ஆயிருக்காது. அப்ப கொரோனா கிருமி அங்க இருக்கும். நீங்க உடனே இழுத்து விடுவீங்க. அப்போ இங்க இருக்கும். உங்களோட உள் பகுதி கழுத்துல இருக்கும். அப்புறம் யாராவது போலீஸ் வந்தோடனே எடுத்து மாட்டினீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உள் பகுதியில ஒட்டி இந்த கொரோனா கிருமி நேரா உங்க முகத்துக்கு போயிடும். இது இப்ப ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. கழுத்துலயும் நெத்திலையும் மாட்டிக்கிட்டு தேவைப்பட்டா மூஞ்சில கரெக்டா இறக்கி விடுறதுன்றது பெரிய தப்பு. ஸோ மாஸ்க் உங்களுக்காக போடுங்க. உங்களுக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னா 100% நீங்க கொரோனால இருந்து தப்பிச்சிடலாம். என்ன ஒண்ணு, கடினமான உழைப்பு பண்றவங்க, இப்போ மூட்டை தூக்குறவங்க, காய்கறி விக்கிறவங்க, இந்த மாதிரி பண்றவங்களெல்லாம் இந்த மாஸ்க் போட முடியாது. இப்ப அவங்களெல்லாம் நம்ம ப்ளேம் பண்றது தப்பு. மாஸ்க் போட மாட்றாங்க, மாஸ்க் போட மாட்றாங்கன்னு. நம்ம ப்ளேம் பண்ண வேண்டியது நல்லா உட்கார்ந்துகிட்டு வேலை பார்க்குறவங்க, டீ கடையில சும்மா நின்னுகிட்டு 4, 5 பேர் ஒண்ணா நிக்கிறவங்க. ஸோ டீ கூட குடிக்காம சும்மா மாஸ்க் போடாம நின்னு பேசுறவங்க. இவங்களெல்லாம் தான் நம்ம ப்ளேம் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு வியர் த மாஸ்க் ஃபார் யுவர் செல்ஃப். அது மட்டும் தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஆக்சிஜன் மானிட்டரிங். ஒரு வேளை பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா ஆக்சிஜன் மானிட்டரிங் பண்ணணும். இப்போ இங்க இருக்கிற படம் தான் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஃபிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு சொல்லுவோம். ஃபிங்கர்ல மாட்டி பார்க்கறது. யூஸ்வலா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, அது மாட்டின உடனே வர வேல்யூவை பார்த்துட்டு பயப்படுவாங்க. மாட்டின உடனே சில பேருக்கு கம்மியா இருந்துட்டு அதிகமாகும். சில பேருக்கு நிறைய இருந்துட்டு ஒரு 99ல ஆரம்பிச்சு 97 வரைக்கும் வரும். சில பேருக்கு பார்த்தா 92ல இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 95, 96 வரும். இவங்க வந்து 92ன்னு பார்த்தோன்னே பயந்துருவாங்க. அப்படி பயப்பட வேண்டாம். எப்போதுமே இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை கையில போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் கையில போட்டுக்கங்க. அந்த 1 மினிட்டோட முடிவுல என்ன வருதோ அதுதான் கரெக்டான வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் திங் வாட் வி ஹேவ் டு டூ இஸ் வேக்சின். வேக்சின் போடுறது தான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருவி. அது நம்மக்கிட்ட இப்போதைக்கு 3 வேக்சின் இருக்கு. ஒன்று வந்து ரொம்ப நாளாக இருக்கிற 2 வேக்சின், கோவிஷீல்டும் கோவேக்சினும். அது ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட 80% ப்ரொடெக்ஷன் இருக்கு. 80% ப்ரொடெக்ஷன்றது 80% அது வராம தடுக்கிறதுக்கான ப்ரொடெக்ஷன். இன்னும் 20% அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ புதுசா வந்திருக்கிறது வந்து ஸ்புட்னிக்னு ரஷ்யாலேருந்து வந்திருக்கு இந்தியாக்குள்ள. அதோட ப்ரொடெக்ஷன் நியர்லி 90% இருக்கு. இதுக்கும் போட்டோம்னா 10% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வேக்சின் போட்டா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா இந்த வேக்சின் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப மோசமா அந்த மாடரேட் அண்ட் சிவியர் கோவிட்னு சொன்னோம்ல, நம்ம ஆக்சிஜன் கம்மியாகி உடல் உறுப்புகள் செயலிழந்து போறத இந்த வேக்சின்கள் 100% தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 100% தடுக்கலைனாலும் 99% அது தடுத்தாலே அது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்துக்காக கண்டிப்பா வேக்சின் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேக்சின் போட்டா கொஞ்சம் சைடு எஃபெக்ட் வரும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம வேக்சின் போட்டிருக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டல்லே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் போட்டிருக்கோம். என் ஃபேமிலியில கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே வேக்சின் போட்டாச்சு. இது வரைக்கும் பார்த்தா மேக்ஸிமம் சைடு எஃபெக்ட் வலி, போட்ட இடத்துல வலி இருக்கும். ஒரு 2 நாள் கை அசைக்க கூட முடியாத அளவுக்கு வலி இருக்கும். அதை விட்டா காய்ச்சல் வரும். இதை தவிர்த்து பெருசா சைடு எஃபெக்ட் நாங்க பார்க்கல. ஸோ அதனால இந்த 2 நாள் காய்ச்சலையும் வலியையும் பொறுத்துக்கிட்டு இதை போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லா, நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த 2 நாள் வலியும் காய்ச்சலையும் பொறுத்துக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ இன்னொரு பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, 3வது வேவ் வருமா அப்படின்னா வரலாம். 4வது வேவ் வரலாம். 5வது வேவ் வரலாம். எத்தனை வேவ் வேணா வரலாம். எத்தனை வேவ் வந்தாலும் நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணே ஒன்று தான். மாஸ்க் மட்டும் போட்டுட்டு முடிஞ்ச அளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தா
அது டெல்டா வேரியண்ட்டோ இல்லை கியூபா வேரியண்ட்டோ இல்லை யூகே வேரியண்ட்டோ என்ன வேரியண்ட்டாக இருந்தாலும் இது ஒன்று தான் நம்ம பண்ண போகிறோம். புதுசாக நம்ம எதையும் பண்ண தேவையில்லை. நம்ம ஸோ எத்தனை வேவ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்மளோட பேசிக் திங்ஸை கரெக்டாக பண்ணாலே போதும். இந்த கோவிடை பற்றி நிறைய மித் இருக்கு, ஏதாவது புரளிகள்லாம் இருக்கு. அந்த சில புரளிகள் மட்டும் சொல்கிறேன், இதெல்லாம் தவறான செய்திகள். அது என்னன்னா, கோவிட்ன்றதே ஒன்றும் இல்லை, அது ஃபேக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. நிறைய இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் ஃபேக்குன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் வேவ்ல ஃபேக்குன்னு சொன்ன நிறைய பேர் செகண்ட் வேவ்ல நிறைய டேமேஜ் ஆகிட்டனால அவங்களாம் அந்த நியூஸ் சொல்லாமல் விட்டுட்டாங்க. இப்போது ரெண்டாவது வந்து இது வைரஸே இல்லை, இது ஒரு பாக்டீரியா, நம்மளோட உலகமே தப்பாக சொல்லி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு, இது வைரஸ் மட்டும்தான். மூணாவது, மாஸ்க் போட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி ஆக்சிஜன் கூடும்? காற்றே உள்ளே போக மாட்டேங்குது, எப்படி ஆக்சிஜன் குறையத்தானே செய்யும்? அப்புறம் ஆக்சிஜன் குறைஞ்சா நீங்கள் வைத்தியம் பார்ப்பீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுவும் தப்பு. மாஸ்க் போட்டாலும் நம்மளால் 95% ஆக்சிஜன் உள்ளே போய்கிட்டே தான் இருக்கும். அதனால ஆக்சிஜன் குறையிறதுக்கோ இல்லை உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு கம்மியாகிறதுக்கோ வாய்ப்பு இல்லவே இல்லை மாஸ்க் போடுறதுனால. அடுத்து, பெண்கள் மாதவிடாய் டயத்தில் வந்து வேக்சின் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்வர்ட் மெசேஜஸ்லாம் வருது. மாதவிடாய் மாத சுழற்சி சைக்கிளுக்கும் இந்த வேக்சினுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ, அதை விட எப்போ வேக்சின் கிடைக்குதோ அப்போ போட்டுக்கலாம், அது என்ன டைமாக இருந்தாலும் சரி. அடுத்து, மேல்ஸ்க்கு வந்து ஆண்களுக்கு வந்து இது மலட்டுத்தன்மை காசு பண்ணுது அப்படின்னு ஒரு பொருளை கிளப்புறாங்க. இதுவும் சுற்றிலும் தவறான செய்தி. இதுக்கும் வேக்சினுக்கும் மலட்டுத்தன்மைக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னொரு பொருள் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு, வேக்சின் போட்ட எல்லாமே 2 வருஷத்துல செத்து போயிடுவாங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சில் ஒரு சயின்டிஸ்ட் சொன்னதாக ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துச்சு. அதுவும் ஒரு ஃபேக் மெசேஜ். அந்த சொன்ன சயின்டிஸ்டே வேக்சின் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துலேயே போட்டுக்கிட்டாரு, அந்த நியூஸும் வந்துச்சு. ஸோ அவர் சொன்னது தப்பு, அவர் சொன்னாருன்னு சொன்னதுன்றது ஒரு தப்பான செய்தி. இந்த செய்தியும் தப்பான செய்தி. வேக்சின் போட்டுட்டா எனக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் தேவையில்லை, நான் வாட்டுக்கு ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு பெரிய தப்பு. வேக்சின் போட்டாலும் நம்ம மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கணும். என்ன ஒன்று, நாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம், வேக்சின் போட்டவங்களோட ஒன்றா இருந்துக்கலாம். இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நம்மளுக்கு அது மோசமான ஒரு பாதிப்புகளை தராதுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் நம்ம. ஸோ கடைசியாக கன்க்ளூஷன், முடிவுரையில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த கோவிட்ன்றதுக்கு ஃபுல் பேர் வந்து சார்ஸ் கோவிட்னு சொல்கிறோம். சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கோவிட் கொரோனா 19 டிசீஸ். இது வந்து ஒரு வைரஸ் தான். இது வந்து ஒரு பேண்டமிக் காஸ் பண்ணியிருக்கு. 2019 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அது போய்கிட்டே தான் இருக்கு. இது வந்து நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்பையும் பாதிக்கிறதுக்கான பவர்ஃபுல் வைரஸ் இது. இது பவர்ஃபுல் வைரஸாக இருந்தாலுமே இது ஒரு ப்ரிவென்டபிள் வைரஸ். இது எல்லாத்துக்குமே வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளே பாதுகாத்துக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. எர்லி ட்ரீட்மெண்ட் ஆல்வேஸ் கிவ் குட் அவுட்கம். அதாவது என்னன்னா, நான் இப்போ சொன்ன மைல்டில் பார்த்தோன்னா 94 இருக்கு. நம்ம அப்பையிலேருந்து ஆக்சிஜன் மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா 94க்கு கீழே வருது அப்படின்னா உடனே போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். வேற இந்த சேச்சுரேஷன் அந்த ஆக்சிஜன் லெவல் 90க்கு கீழே 85 80 போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஆல்ரெடி டேமேஜ் ஆகிடுச்சு இல்லைங்க. அந்த டேமேஜ் ஆன இல்லைங்க மறுபடியும் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் கம்மி. அதனால எவ்வளோ சீக்கிரம் நம்மளே மானிட்டர் பண்ணி ஆக்சிஜன் கம்மியானதுக்கு கண்டுபிடிச்சி எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மறுபடி நிறைய எத்தனை வேவ்ஸ் வேணால் வரும், 3rd 4th 5th வரலாம். ப்ரொடெக்ஷனுக்கு ஒன்று தான், மாஸ்க் தான். அது கரெக்டாக போட்டாலே எல்லா வேவையும் நம்மளால் சமாளிக்க முடியும். வேக்சின் இருந்ததுன்னா நம்ம எல்லாமே சந்தோஷமாக 2022 பார்க்கலாம், 23 பார்க்கலாம், வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ தேங்க்யூ. ரியலி ஃபேண்டாஸ்டிக் ராம்ஜி, தேங்க்யூ வெரி மச். அதாவது நிறைய திரைப்படங்களை நாங்க வந்து பார்த்துருக்குறோம். கதாநாயகன் வந்து அந்த கதாநாயகியை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவாரு, நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையிலே இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் நினைப்பாங்க, எங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி தூய தமிழ்ல எளிய முறையில இவ்வளவு பொறுமையா எங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்ன முதல் டாக்டரை நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. ரியலி ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் தமிழ டாக்டர் பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களையும் மீறி பாத்தீங்கன்னா அந்த நுனி நாக்கு இங்கிலீஷ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லது இந்த ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணும்போது அந்த நீங்க ரீட் பண்ணும்போது நான் கவனிச்சிட்டே இருந்தேன், அதை கூட நீங்க இங்கிலீஷ்ல ரீட் பண்ணீங்களான்னு. ஆனா அதை கூட வந்து நீங்க தமிழ்ல சொன்னது என்பது உங்களுடைய தனித்துவம் தான்.
ஏன்னா நான் இன்னைக்கு பேசும்போது கூட சொல்லியிருந்தேன், நீங்க டாக்டர் நொனியோ அவர் வந்து வினாக்கி இங்கிலீஷ்ல பேசுவாரு, நமக்கு எங்க புரிய போகுதுன்னு யாரும் வராம இருந்துடாதீங்க. நிச்சயமாக தூய தமிழ்ல பேசுவாருன்னு சொன்னேன். அப்போ ஒரு நண்பர் கால் பண்ணி, ஏங்க இந்த டாக்டரா தூய தமிழ்ல பேசி நீங்க பாத்திருக்கீங்களா தமிழ்னாரு. ஆனா இன்னைக்கு ஒரு லைவ் எக்ஸாம்லாம் நீங்க இருக்கிறீங்க. ரியலி ஃபண்டாஸ்டிக் டாக்டர். ரொம்ப, அதாவது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நிறைய கூட்டம் கூடுவாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் போகும்போது டக 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 டக்குன்னு அந்த அட்டெண்டன்ஸ் குறைஞ்சு போயிடும். ஆனா நம்மளுடைய பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, உள்ள என்ட்ராகும் போது இந்த 160 நான் பார்த்திருந்தேன், அது குறையல. ஆனா இப்ப வரைக்கும் அந்த 166ங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நீங்க உங்கள் பேச்சின் மூலமாக, அந்த விவரங்களை தருவதன் மூலமாக அனைவரையும் வந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்கன்றதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். ரியலி ஃபண்டாஸ்டிக். நிறைய தகவல் வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்ப நம்ம கேள்வி பதில் செஷன் போற முன்னாடி நம்முடைய சில சிறப்பு அழைப்பாளர் உள்ள இருக்காங்க. அவங்க ஏதாவது கருத்து பகிர்னா பகிரலாம். ஆனா யாரும் பகிர விரும்புறீங்களா? கொஸ்டின் ஆன்சர்ஸ் போயிடுவோம். போயிடலாமா? பேசிட்டு இருக்கிறது அவங்களுக்கு போறத பெஸ்ட். ஓகே, நன்றி. முதலாக ஈவி அக்ஷய் வந்து ரைஸ் ஹேண்ட் பண்ணிருக்கீங்க. உங்களை நான் வந்து அன்மியூட் பண்றேன். நீ அன்மியூட் பண்ணி பேசலாம். ஈவி அக்ஷய் பேசுங்க சார். சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செஷனுக்கு வந்து முதற்கன் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். டாக்டர் கிட்ட எனக்கு 2 கேள்வி இருக்கு. கேளுங்க சார். ஒண்ணு வந்து நான் கோவேக்சின் வந்து 28ல இருந்து 32வது நாள் போட சொல்றாங்க. பட் வேக்சின் அவைலபிலிட்டி இல்லாதனால நான் 52வது நாள்ல தான் போடுற மாதிரி நேர்ந்தது. ஓகே. அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா? ஒண்ணு. ஓகே. 2வது கேள்வி வந்து பல வைரஸ்க்கு வந்து சயின்டிபிக் உலகம் வந்து அதனுடைய ஆரிஜின் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த சார்ஸ் CoV-2 பர்டிகுலரா இந்த கொரோனா இது வந்து இன்னும் அதனுடைய ஆரிஜின் பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கினீங்கன்னா நல்லா இருக்கும் டாக்டர். தேங்க்யூ. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கோவேக்சின் வந்து 4லேருந்து 6 வாரத்துக்குள்ள போடணும். அந்த 4லேருந்து 6 வாரம் போட்டா அதோட ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு வேக்சின் கொடுத்தா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகும். அந்த எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிற டைம் வந்து 4லேருந்து 6 வாரத்துக்குள்ள 2வது டோஸ் போட்டா அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறதுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒருவேளை நமக்கு வேக்சின் கிடைக்காம லேட்டா போட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதனால எந்த காம்ப்ளிகேஷனும் வராது. 2வது இந்த ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 6 வாரத்துல போடுறத விட இப்ப 52னா கிட்டத்தட்ட 7 வாரத்துல 8 வாரத்துல போட்டிருக்கீங்க. இது 2த்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பெரிய வித்தியாசம் இல்லைன்றதுனால அந்த ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை இதுல. இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். 2வது ஆன்சர் ஆரிஜின். அந்த ஆரிஜினை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போய் சைனால இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அந்த சைனால இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு US மக்களே உள்ள விட மாட்டாங்க. அதுல நான் கருத்து சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன் சார். சார் வணக்கம் சார். நன்றி டாக்டர். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆன பேஷண்ட்ஸ், சிறுநீரக பிரச்சனை உள்ள பேஷண்ட்ஸ், ஹார்ட் வந்து ஸ்டென்ட் வச்சிருக்காங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு உங்க அறிவுரை என்ன சார்? என் அறிவுரை இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறதுக்கு கேக்குறீங்களா இல்ல வேக்சினுக்கு கேக்குறீங்களா சார்? இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறதுக்கு எப்படி நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கிறது சார்? இப்ப நம்ம சொன்ன மக்கள் பிளஸ் நார்மல் பீப்புள் எல்லாத்துக்குமே இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறதுக்கு 2 விஷயம் தான். மாஸ்க், டிஸ்டன்ஸ், இது 2 தான். நம்ம இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடிக்கடி வெளியில போக கூடாது. முடிஞ்ச அளவு வீட்டிலே இருக்கணும். வெளியில இருந்து உறவினர்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணாம இருக்கணும். இதுதான் எக்ஸ்ட்ரா கேர் நம்ம அவங்க எடுத்து. குட் ஈவினிங் சார். ஐ அம் வாசு ஃப்ரம் மேட்டூர் டேம். ஒரு விஷயம் டாக்டர், ஆல்ரெடி ஒரு டாக்டர் சொன்னாரு, மாஸ்க் N95 ஒரு மாஸ்கோட காஸ்ட் வந்து 1250 ஆகுது ஒரிஜினல் மாஸ்க். மார்க்கெட்ல வருது வெதர் இட் இஸ் ஃபேக் ஆர் கரெக்ட் மாஸ்க், அது ஒரு விளக்கம் வேணும் டாக்டர். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி சர்ஜிக்கல் மாஸ்க் கூட 2 போட்டுக்கிறோம். ஓகே, இந்த N95 ஒரிஜினல் காஸ்ட் 1250, அது ஒரு क्वेश्चन. ஓகே, क्वेश्चन, டெலிவரி லேடிக்கு எப்ப டாக்டர் வேக்சின் போடுறது? யாருக்கு சார்? டெலிவரி ஆகி 1 month ஆகுது. ஓகே, அவங்களுக்கு வேக்சின் போடலாமா போடக்கூடாதா? இந்த 2 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ் சரி டாக்டர். சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து
அந்த N95 1250 ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தது சார். இப்ப நம்ம ஓகே கொரோனா வர்றதுக்கு முன்னாடி N95 மாஸ்க் யாரும் போட மாட்டோம். அப்போ Okay. ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி. ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கிறப்போ டெஃபினட்டா காஸ்ட் அதிகமா இருக்கும். அப்போ காஸ்ட் அதிகமா இருந்துச்சு. இப்போ N95 மாஸ்கோட ப்ரொடக்ஷன் ரேப்பிடா அதிகமானால அதோட ரேட் இப்ப கம்மி ஆயிடுச்சு. மார்க்கெட்லயே பியூர் ரியல் N95 மாஸ்கே கம்மி ரேட்டுக்கு இப்ப கிடைக்குது. ஸோ அதெல்லாம் ஒரிஜினல் தான். ஓகே, அதுல Thank you. பயம் வேண்டாம். Thank you. ரெண்டாவது டெலிவரி பண்ணவங்களுக்கு வேக்சின் போடலாமான்னு? கண்டிப்பா போடலாம். எவ்வளவு நாள்ல போடணும்? எப்ப வேணா போடலாம். டெலிவரி ஆனதுக்கு அப்புறமே போடலாம். இப்ப என்னன்னா, உலக அளவுல பிரெக்னன்ட்டா இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு வேக்சின் போடலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 7, 8 மாசம் ஆயிடுச்சு. இந்தியால Okay. மட்டும் தான் அதுக்கு இன்னும் அப்ரூவ் பண்ணல. ஸோ பிரெக்னன்ட் லேடிக்கும் போட்டா எந்த பாதிப்பும் இல்ல. பட் இருந்தாலும் Okay. இந்தியால அதுக்கு அப்ரூவல் வரல. ஸோ அதனால எப்ப வேணா போட்டுக்கலாம். Thank you, doctor. இன்னும் one more question, very important question. கேளுங்க. Suppose already எனக்கு hepatitis B virus effect ஆகி 21 years ஆகுது. ஓகே. அதாவது பூஸ்டர் போட்டு அது எனக்கே எஃபெக்ட் ஆயிடுச்சுங்க. பி வைரஸ் வந்து ரொம்ப 8 மாசம் வந்து பை பெட் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். இப்ப நான் ஊசி போடலாமா போட வேண்டாமா? கண்டிப்பா போட்டுக்கலாம் சார். போட்டுக்கலாம். இதுக்கு சம்பந்தம் இல்ல. சம்பந்தமே இல்ல சார். ஓகே டாக்டர், தேங்க்யூ வெரி மச். டெய்லி நீங்க அற்புதமா ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கிளாஸ் எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு A to Z எல்லாம் எடுத்துட்டீங்க. நான் ஒரு 4-5 பேஜஸ் எழுதி வச்சிருக்கேன். நான் பர்சனலா கான்டாக்ட் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். Hello, good evening, sir. Good evening, sir. I am Singaravelra, Development Officer, sir. Hello, sir. Sir, I have 3 questions to ask to you, sir. Please, go ahead. Sir, actually, straight vaccinations, almost on the corona பத்தி அதனுடைய implications எல்லாம் very exhaustive deal பண்ணிட்டீங்க சொல்லிட்டீங்க. So, main doubt is about vaccines. Actually, the vaccines available is Covaxin and Covishield. The Sputnik is no more, is not in practice. இதுக்கு வரல, மார்க்கெட் வரல. இப்போ actually the both the இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ட்ரையல் முடிச்சது ஜனவரி 15th இருந்து முடிச்சிட்டாங்க. மார்ச் 15th கோவிட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இந்த டெல்டா அண்ட் டெல்டா பிளஸ் வேரியன்ட் இப்பதான் வந்திருக்குது. வெதர் இந்த வேக்சினேஷன்ஸ் இப்ப கொடுக்குற வேக்சினேஷன் அப்டேட்டட் வெர்ஷன் பண்ணுவாங்களா, இல்ல வெதர் திஸ் வேக்சின் வில் பி எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இப்போ நார்மலி ஒன்ஸ் இப்போ யாருன்னா ஒருத்தர் வேக்சினேஷன் பண்ணிட்டாங்கன்னா, like for example polio, you are already in that expert in that field, TB, BPT இது மாதிரிலாம் வேக்சினேஷன் பண்ணிட்டாங்கன்னா டோட்டல் 100% இது இருந்தது. பட் இதுல எஃபிகசி இஸ் அரௌண்ட் 70-80% சொல்றாங்க. வெதர் ரியலி இந்த மாதிரி வேக்சின் இட் இஸ் ரியல் வேக்சினா அப்படின்றது ஒண்ணு. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் இஸ் தட் சப்போஸ் ஐ காட் வேக்சினேட்டட் ஃபார் கோவேக்சின், but I am actually roomல isolated. Rest of the 3 persons in my house they have not taken vaccine. வெதர் இப்ப வேக்சின் பர்சன் சேஃபா இருந்தா கூட அவங்களுடைய அந்த டெட் வைரஸ் இருக்குது கோவேக்சின்லன்றதால அவங்க அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதா? திஸ் இஸ் மை 3 questions. Thank you, sir. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டீங்க சார்? மறந்துட்டேன். ஆக்சுவலி வேக்சின் இப்ப ஆல்மோஸ்ட் ஜனவரியிலே ட்ரையல் பண்ணிட்டு மார்ச் 15th இருந்து வந்துருச்சு நம்மளுக்கு. ஜனவரி பிப்ரவரியில இருந்தே வந்துருச்சு இந்த கோவிஷீல்டு கோவேக்சின்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ இந்த நியூ டெல்டா வேரியன்ட் வேரியன்ட் பத்தி கேட்டீங்க. என்னன்னா நான் அதான் சார் ஃபர்ஸ்டே சொன்னேன், RNA இதுதான் ஒரு RNA வைரஸ். அதனால இட் கீப் சேஞ்சிங். நம்ம சேஞ்ச் ஆக 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 புது புது வேக்சின் கண்டுபிடிச்சிட்டே இருக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம மார்க்கெட்ல இருக்க கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு ப்ரொடெக்ட்ஸ் நியர்லி 67 to 72% ஆஃப் டெல்டா வேரியன்ட். ஸோ இப்போ நியர்லி 70% ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் ஆல்ரெடி இந்த டெல்டா வேரியண்ட்டுக்கு போத் கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின். ஸோ இந்த வேக்சினே அதுக்கு போதும். ஒன்று. ரெண்டாவது இதுக்கு முன்னாடி போட்ட வேக்சின் எல்லாம் 100% கியூர் கொடுத்துச்சு. ஏன் நம்ம இந்த வேக்சின் மட்டும் 70% தான் கொடுக்கணும்னு கேட்குறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வேக்சினும் நன் ஆஃப் த வேக்சின் இஸ் 100% ப்ரொடெக்டிவ். எல்லாத்துக்குமே 80 to 90% தான் சக்சஸ் ரேட் இருக்கும். அதே மாதிரி இப்போ மெடிசன் எடுத்துட்டாலே அது 100%ன்னு ஒன்று சொல்றோம், அதுனா அது தப்பா தான் இருக்கும். இட் சுட் பி இன் ரேஞ்ச் 80 to 90% தான் இது வரைக்கும் வந்த வேக்சின். இப்போ டிபிக்கு வேக்சின் போட்டோம், டிபி இல்லாமலே இருக்கு இந்தியாவில். ஸோ டிபி வேக்சின் இஸ் டு ப்ரிவென்ட் த சிவியர் ஃபார்ம் ஆஃப் டிபி. அதே மாதிரி இந்த கோவிட்கானுக்கு வேக்சினும் அதோட கெப்பாசிட்டி எபிலிட்டி இஸ் ஒன்லி டு ப்ரொடெக்ட் 70 to 80%. That we have to accept the 20 to 30% of the failure rate and we have to focus on the 70 to 80%.
This is the second question, sir. Third question, sir. Third question is that I have been vaccinated for Covaxin. Vaccine for Covaxin. அந்த கோவாக்சின்ல இருந்து டெட் வைரஸ் பரவுமான்னு கேட்டீங்க. Yeah. கண்டிப்பா பரவாது. Okay. ஆனா நம்ம ஊர்ல நடக்கிற பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தப்பான விஷயம் என்னன்னா, ரொம்ப சேஃபா இருக்கும் நம்ம எல்லாமே. ஆனா நம்ம சேஃப்டியை கோவிட் வேக்சின் சென்டருக்கு போறப்போ அந்த சேஃப்டியை கீழே விட்டுரும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வேக்சின் போட்டு வந்தோடனே பாசிட்டிவ் வருதுன்னு சொல்றாங்க. ஏன்னா வேக்சின் போட்டா அந்த பாசிட்டிவ்ன்றதுக்கு ஒரு ஜீனை டிடெக்ட் பண்ணணும். அது இருந்தால் தான் பாசிட்டிவ் வரும். நம்ம வேக்சின்ல கொடுக்குறப்ப அந்த ஜீனை நம்ம எடுத்துட்டு தான் கொடுக்குறோம். அப்போ அந்த வேக்சின் போட்டால் பாசிட்டிவ்னு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ பாசிட்டிவ்னு வருது அப்படின்னா நம்மளுக்கு எங்கேருந்தோ இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம எல்லாரையும் கேட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் போனது வேக்சின் சென்டருக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்போ வேக்சின் சென்டரில் வேக்சின் போட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அந்த 1/2 hourல நம்ம நிறைய பேஷண்ட் அங்கே இருக்கிறப்ப நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம், அங்கே இன்ஃபெக்ஷன் வாங்கிக்கிறோம். ஸோ இது போடுறதுனால நம்மகிட்டேருந்து கோவிட் வந்துட்டு நம்மள்டேருந்து அடுத்தவங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வேக்சின் போட்டுட்டு ஐசோலேஷன்ல இருக்கணும்ன்றதுக்கும் அவசியம் இல்லை. தேங்க்யூ சார். நன்றிண்ணா. அடுத்ததா திரு ஆர் தியாகராஜன் சார். தியாகராஜன் சார். ஓகே, திரு பாலசுப்ரமணியன் சார் பேசுங்க. சார் வணக்கம் சார். தியாகராஜன் சார் பேசுங்க. சார் ஒரு சின்ன டவுட் சார், இந்த மாஸ்க் எல்லாம் வாஷபிள் பண்ணி யூஸ் பண்றது ரைட்டுங்களா இல்ல நார்மலா யூஸ் பண்ணி? என்னோட அட்வைஸ் கேட்டா வாஷ் பண்ணி யூஸ் பண்ண வேணாம் சார். ஓகே சார். அது இப்ப நம்ம N95 சொன்னீங்களா சார், இதுமே அது மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் யூஸ் பண்ணுங்களா சார்? யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். என்ன N95 காஸ்ட்லி. நான் ஆக்சுவலா என்னோட ப்ராக்டிக்கலுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 7 மாஸ்க் வாங்குவேன். ஓகே சார். வாரத்துக்கு ஒவ்வொரு நாள் யூஸ் பண்ணுவேன். சரிங்க சார். அதே மாதிரி 3 வாரத்துக்கு யூஸ் பண்ணுவேன். ஓகே சார். அப்ப திங்கக்கிழமை ஒரே மாஸ்க் போட்டிருப்பேன். செவ்வாய் ஒரு மாஸ்க் போட்டிருப்பேன். அப்படி 3 தடவை யூஸ், கிட்டத்தட்ட 1 மாசம் கவர் ஆயிடும் 7 மாஸ்க் வாங்குவோம். ஓகே சார். ஓகே தேங்க்யூ. இல்ல சார், இது எனக்கு கிளாரிட்டி இல்ல. இப்ப நீங்க திங்கக்கிழமை ஒரு மாஸ்க் போடுறீங்க, அடுத்த திங்கக்கிழமை அதே மாஸ்க்ன்றீங்க. தட் மீன்ஸ் இப்ப வாஷ் பண்ணிட்டு அடுத்த திங்கக்கிழமை போடுவீங்களா இல்ல என்ன? வாஷே பண்ண மாட்டேன். வாஷ் பண்ணா அப்படி ஜஸ்ட் கட் பண்ணிடுவீங்க. வாஷ் பண்ணா அதோட எஃபிஷியன்சியே கம்மி ஆயிரும். ஜஸ்ட் ஏர் ட்ரை, ஏர்ல தொங்க. ஏர் ட்ரை. என்னோட வீட்டுக்குள்ள உள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும் மாஸ்க் அலங்காரமா இருக்கும். ஓகே. அப்போ ஒரு மாஸ்க் வந்து 4 வாட்டி உபயோகிக்கலாம்ன்றீங்க. யாருமே அதை திரும்பி பண்றதுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம கிட்ட மாஸ்க் நிறைய இல்ல, மாஸ்க் காஸ்ட்லியா இருக்கு, அதனால வேற வழி இல்லாம ரீயூஸ் பண்றோம். ரீயூஸ் பண்றதுக்கு இது ஒரு மெத்தடா யூஸ் பண்ணுவோம். ஓகே. அது இப்ப மார்க்கெட்டிங்ல இப்ப எல்லாத்தையும் நிறைய புரிஞ்சிருக்கும். நம்ம யாராவது முக்கியமான விஐபி பார்க்கும்போது சட்டை அட்டகாசமான ட்ரெஸ் போட்டு போவோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour தானே யூஸ் பண்ணி கலட்டி வச்சிருவோம். அடுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு விசேஷம் வரும்போது மறுபடியும் அதை போட்டு போவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து மாஸ்க வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு. வெரி சிம்பிள். என்னோட கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். நான் சௌரிஷ்குமார் ஃப்ரம் வெல்லூர். ஆக்சுவலி நான் ஹாஸ்பிட்டலைஸ்டு கோவிட் 80% இன்ஃபெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னன்னா ஒரு 3rd day ரெமிடிவைசர் தான் பண்ணாங்க சார். 8 vials கண்டினியூஸ் சார் 6 vials பண்ணாங்க. வந்து தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனா WHO எல்லாம் வந்து ரெமிடிவைசர் தேவையில்லைன்னு சொன்னதா நியூஸ் வந்தது. இங்க வந்து இது கம்பல்சரியா வேணும், அது பண்ணிதான் ஆகணும்னு ஹாஸ்பிட்டல்ல இன்சிஸ்ட் பண்ணாங்க. அது ஏன் தேவைதானா? கண்டிப்பா. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ரெம்டெசிவிர் மட்டுமே போட்டு இம்ப்ரூவ் ஆன 100கணக்கான பேஷண்ட் இருக்காங்க. என்னதும் அப்படிதான் ஆச்சு. அதனாலதான் ரெக்கவரி ஆனி. WHO ஒரு ஹோல் வேர்ல்டுக்கு யூனிவர்சலா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறது நல்லது. ஏதாவது ஒண்ணு பண்ணி அது ரிசல்ட் நல்லா இருக்குன்னா டெஃபினட்டா அது பண்றதுல தப்பு இல்லை. அப்புறம் இப்ப போஸ்ட் கோவிட்காக டெஸ்ட் வர சொல்லி இருந்தாங்க. நான் போயிருந்தேன். திரும்ப செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தாங்க சார். செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்ததுல ஒரு நோடு ஒண்ணு இருக்கு ரைட் சைட்ல. இது கோவிட்னால வந்ததா இல்லன்றது எனக்கு தெரியல. ஏன்னா 2 எக்ஸ்ரேவும் கோவிட் அப்ப எடுத்ததும் இப்ப இருக்கிறதுல அது இருக்குன்னு சொல்றாங்க. 1 இயர்க்கு அப்புறம் இதை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. சைஸ் என்லார்ஜ் ஆச்சுன்னா வேணா நம்ம அதை டிசைட் பண்ணலான்றாங்க. இது ஏன்னா கோவிட்னால அது மாதிரி வர பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? கோவிட் டயத்துல எடுத்த எக்ஸ்ரேல அது இல்ல இருக்கா? இருக்கு. சோ அப்ப அந்த கோவிடுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எதுவும் பண்ணிருக்கோமா?
இல்ல சார், அவங்கள தான் கேட்டாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்ல செஸ்ட் எக்ஸ்ரே தான் பண்ண மாதிரி. ஃபர்ஸ்ட் எடுத்த எக்ஸ்ரேல ஒரு நாடியூல் இருக்கு அப்படின்னா அது எப்போதுமே நம்ம வி ஹவ் டு ஃபாலோ. இப்போ நம்மளுக்கு ஏஜ் அதிகம், நிறைய ஸ்மோக் பண்ணுவோம் அப்படின்னா அது எவ்ரி 3 months வி ஹவ் டு ஃபாலோ. நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், எனக்கு ஏஜ் யங் ஏஜ் தான், நான் எதுவும் பேட் ஹேபிட்ஸ் இல்லை அப்படின்னா வி கேன் ஃபாலோ எவ்ரி 6 months to 1 year. தேங்க்யூ சார். ஓகே, மிஸ்டர் வெங்கடேசன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வெங்கடேஷ் சார், முதல்ல உட்கார சொல்லுங்க, நடந்துட்டே இருக்காரு போல இருக்கு. சென்னையில இருந்து பேசுறேன் சார், கேவி வெங்கடேசன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். வணக்கம். அப்பாவுக்கு வந்து 83 years ஆகுது சார். அப்பாவுக்கு சுகர் இருக்கு. ஓகே. அவரு வந்து இந்த கடப்பான்ன்ற ஒரு டிசீஸ், அதாவது கால்ல வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு சார். கால்ல வந்து அவருக்கு வந்து புரியல சார். கால்ல வந்து எக்ஸிமான்ற ஒரு டிசீஸ் அட்டாக் இருக்கு, சுகர் ஹெவி ஆனதுனால. சரி சரி. அவருக்கு வந்து கொஞ்சம் இந்த இது இன்ஜெக்ஷன் போடலாங்களா, கோவிட் வேக்சினேஷன் கொடுக்கலாங்களா? நீங்க 85 வயசு சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருந்துகிட்டு இவ்வளவு நாள் வேக்சின் போடாம இருக்கிறது தான் தப்பு. சரிங்க சார். நீங்க எப்பயோ போட்டிருக்கணும், 3 மாசத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். அதனால கண்டிப்பா போட்டு. ஓகேங்க சார். அட் தி சேம் டைம் எங்க அண்ணா ஒருத்தர் இருக்காரு, பெரியமா பையன். ஓகே சார். அவர் இந்த கிட்ஸ்க்காக இந்த எஃப்ஐ டேப்லெட் சாப்பிட்டு அது மாதிரி இதுக்கெல்லாம் வேக்சினேஷன் கொடுப்பாங்களா சார்? போட்டுக்கலாம் சார், நோ ப்ராப்ளம். அதான் சார் கேட்க சொன்னாரு. அதான் உங்களுக்கு டவுட். போட்டுக்கலாம் சார். நன்றிண்ணா. மிஸ்டர் சிவகுமார் சார். தேங்க்யூ சார். வெல்கம் சார். மிஸ்டர் சிவகுமார் சார். சார் வணக்கம் சார். நான் சிவகுமார் திண்டிவனத்திலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் நான் வந்து மே மாசம் வந்து கோவிட்ல அஃபெக்ட் ஆனேன். ஓகே. 25க்கு ஸ்கோர் வந்து 2ன்னு சொன்னாங்க. சிடி ஸ்கேன் எடுத்தேன். ஏப்ரல்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் கோவிஷீல்ட் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டேன் சார். ஓகே. ஏப்ரல் 5th எனக்கு மே 3rd வந்து எனக்கு இந்த அஃபெக்ட் ஆச்சு. நான் வந்து ஹோம் குவாரண்டைன்ல இருந்து இப்ப சரியாயிட்டேன் சார். வெரி குட். இப்ப நான் செகண்ட் டோஸ் இன்ஜெக்ஷன் எப்ப சார் போடணும்? உங்களுக்கு அதே போல எங்க வீட்டுல எல்லாருமே ஒய்ஃப், அம்மா, என் பெரிய பையன் எல்லாருமே அஃபெக்ட் ஆயிட்டாங்க. எல்லாருமே ஹோம் குவாரண்டைன்ல இருந்து குணமாயிட்டாங்க சார். அவங்களுக்கு எல்லாம் எப்ப சார் இன்ஜெக்ஷன் பண்ணலாம்? இப்போ ஒரு தடவை கொரோனா வந்துடுச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு மே 3rd வந்திருக்குல்ல? ஆமாங்க சார். அதுல இருந்து 3 மாசம், ஜூன் 3rd, ஜூலை 3rd, ஆகஸ்ட் 3rd. ஆகஸ்ட் 3rdக்கு அப்புறம் நீங்க போட்டுக்கங்க. சரிங்க சார். 3 மாசம் வீட்டுல திருப்பி டெஸ்ட் எடுத்து பாருமா சார்? டெஸ்ட் எடுக்க தேவையில்லை. 3 மாசம் கழிச்சு வேக்சின் போட்டு. இப்ப மதருக்கு ஒய்ஃபுக்கும் எப்ப சார் பண்ணணும்? அவங்களுக்கு கொரோனா வந்ததுல? ஆமா சார். அவங்களுக்கு வந்து மே 10th ஒருத்தவங்களுக்கு, மே 19th ஒருத்தவங்க. அதுல இருந்து 3 மாசம். அவங்களுக்கு 3 மாசம். கொரோனா வந்த எல்லாத்துக்குமே 3 மாசம் கழிச்சு வேக்சின் போட்டு. எங்க டாக்டர் சொன்னாங்க திருப்பி நீங்க ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ் வந்தாதான் பண்ணணும்னாங்க. அதான் இல்ல அப்படி எல்லாம் கான்செப்டே இல்ல. சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார். காயத்ரி. எஸ் காயத்ரி மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இப்போ போஸ்ட் கோவிட்ல அண்ட் இப்போ மானிட்டர் பண்றதுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் மானிட்டர் பண்ண சிஆர்பி, டிடைமர் அதெல்லாம் எப்பப்போ வரைக்கும் ஃபாலோ அப் வச்சிருக்கணும்? எப்படி ப்ரிவென்ட் பண்றதுக்கு, காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ண? ஓகே. போஸ்ட் கோவிட்ல ஸ்கிரீனிங்க்குன்னு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. இந்த சிஆர்பி, டிடைமர் எல்லாமே அக்யூட்டா இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்ப மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து ஒன்ஸ் ரெக்கவர் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த சிஆர்பி, டிடைமர் பெருசா யூஸ் இருக்காது. அதனால நம்மக்கிட்ட மானிட்டர் பண்றதுக்கு எதுவும் இல்லை. மானிட்டர் பண்ணணும்னா ஜஸ்ட் சிம்டம் வைஸ் தான் மானிட்டர் பண்ணணும். இப்போ ரொம்ப மூச்சு வாங்குது, இல்லைன்னா கால் வலி அதிகமா இருக்கு, இல்லைன்னா தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஏதாவது சிம்டம் வந்தா மட்டும்தான் நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். மற்றபடி மானிட்டர் பண்றதுக்கு நம்ம கிட்ட எதுவும் டெஸ்ட் இல்லை. நன்றி. அடுத்து சுவாமிநாதன் சார். சார் சுவாமிநாதன் சார், நீங்க கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் உள்ள இப்போ தைராய்டு அலர்ஜி உள்ளவங்களுக்கு வேக்சினேஷன் போடலாமா? நான் இதுக்கு மொத்தமா பதில் சொல்லிடுறேன் சார். என்னன்னா யாருக்கு வேக்சின் போடக்கூடாது அப்படின்னா ஒரே ஒரு பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் வேக்சின் போடக்கூடாது. அவங்க யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது வேக்சின் போட்டு அவங்களுக்கு அலர்ஜி ரியாக்ஷன் வந்திருந்தவங்களுக்கு மட்டும்தான் வேக்சின் போடக்கூடாது. மற்ற எல்லாத்துக்குமே வேக்சின் போடலாம். தைராய்டு பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, மூளை பிரச்சனை, ரத்தம் உறையிறதுக்கு மாத்திரை, ஹார்ட்டுக்கு மாத்திரை, என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் வேக்சின் போட்டுக்கலாம். ஓகே சார். அப்புறம் சார் இன்னொரு கொஸ்டின் சார்.
சொல்லுங்க சார். சார் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு வந்து கோவிஷீல்டு தான் போடணுமா? சப்போஸ் இல்ல கோவேக்சின் போடலாமா? கண்டிப்பா கோவிஷீல்டு தான் போடணும். மாத்தி போடக்கூடாது. மாத்தி போடக்கூடாது. ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி. திரு சிவகுமார் சார் கொஞ்சம் ஜூட்டா கேளுங்க, நிறைய பேர் இருக்காங்க. சிவகுமார் சார் கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பேர் சிவகுமார், எல்ஐசி ஏஜென்ட், கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். இப்ப சார் இப்ப எங்களை போல வரக்கூடாது ஏழைகளுக்குலாம் வந்து லட்சக்கணக்கில் ஆபீஸ் டாக்டர் ஃபீஸ் வாங்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. சொல்லிட்டீங்க, டாக்டர்னே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. இப்ப சார் இப்ப ஏழை பாலாம் பண்ணா அது எப்படி சார் கவர்மெண்ட் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா சார்? இப்ப நான் சொன்னேன்ல ஒரு ட்ரீட்மெண்ட்னு சொல்லி ஒரு 4 வரிய சொன்னேன். 4 வரி ட்ரீட்மெண்ட் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். கவர்மெண்ட்லயும் கிடைக்கும், பிரைவேட்லயும் கிடைக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கும் பிரைவேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க 1000 பேஷண்ட்டுக்கு 10 டாக்டர் கூட இருக்க மாட்டாங்க. பிரைவேட்ல 500 பேஷண்ட்டுக்கு 50 டாக்டர் இருப்பாங்க. அதான் மெடிசின்ஸ் எல்லாம் எல்லாமே ஒண்ணுதான் சார். மெடிசின்ஸ் எல்லாம் ஒண்ணு. இப்ப இந்த மண்ணெல்ல மாத்திரை சாப்பிட்றவங்க அவங்க எல்லாம் சாப்பிடலாமா சார்? இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம்? கண்டிப்பா போட்டுக்கலாம். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, நன்றிண்ணா. திரு செந்தில்குமார் சார் கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். செந்தில்குமார் ஃப்ரம் ஊட்டி சார். சொல்லுங்க சார். சார் எனக்கு ஐ ஹேவ் 3 கொஸ்டின். ஒன்னாவது வந்து நான் இவ்வளவு நாளா வந்து மாஸ்க் வந்து இந்த 3 லேயர்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, காட்டன் மாஸ்க். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நாள் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்னை சுத்தி இருந்தவங்க வீட்டுல எல்லாரும் அதை யூஸ் பண்ணிருக்காங்க சார். அது வந்து சேஃபா என்னன்றது ஒண்ணு. ரெண்டாவதா வந்து எங்க வீட்டுல இப்ப எல்லாருமே கோவேக்சின் போட்டிருக்கோம். அம்மா வந்து கோவிஷீல்டு போட்டாங்க சார் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல. ஓகே சார். பட் ஸ்டார்டிங் போட்டப்போ 50 days கழிச்சு போட சொல்லியிருந்தாங்க, 2 months கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னன்னா 84 days பண்ணிட்டாங்க. சோ இது வந்து நீங்க இப்ப சொன்ன மாதிரி போஸ்ட் பண்ணி போடுறதுனால அதோட எஃபெக்ட் கம்மியாகும் அப்படின்றீங்க. இப்போ கவர்மெண்ட் 2 days பண்ணிட்டாங்க. இதனால ஏதாவது பாதிப்பு வருமா? மூணாவதா வந்து ஒரு மேஜர் கொஸ்டின் என்னன்னா, என்னோட கிளையண்ட் ஒருத்தவங்க கோவிட்ல அட்மிட் சார். அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவங்க பிளாக் ஃபங்கஸ்னால இதாயிட்டாங்க. மீன்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி இப்போ வந்து ஒரு ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு 6 பல்ல எடுத்துட்டாங்க. பல்லு வலின்னு சொல்லி அதுக்கப்புறம் 6 பல்ல வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க. இன்னும் 2 பல்லு வலி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப இப்ப அந்த 2 பல்லையும் ஆப்ரேட் பண்ணி எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி வேணும் சார், அவங்க என்ன கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்க் பத்தி கேட்டதுங்க. 888 மாஸ்க் சொல்லியிருந்தீங்க. 888 காட்டன் மாஸ்கா இல்ல 888 சர்ஜிக்கல் மாஸ்கா? காட்டன் மாஸ்க் தான் சார். காட்டன் மாஸ்க் வீட்லயே பண்ண மாஸ்க்ன்றீங்க? இப்ப நம்ம 888 மாஸ்க் பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணாலே அது நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதுக்கு மேல இன்னொரு சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுக்கிட்டீங்கன்னா நல்ல விஷயம். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து கோவிஷீல்டுக்கு டைம் சொல்லியிருந்தீங்க, லேட்டானா எஃபிகசி கம்மி ஆகுமான்னு. பட் என்னன்னா, கோவிஷீல்டுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணப்போ 4 வாரத்துல 2வது டோஸ் கொடுக்கறத விட 12வது வாரத்துல கொடுத்தா தான் ஆன்டிபாடிஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் வந்து 4 வாரத்துல இருந்து 87 நாளா மாத்திருக்காங்க. ஸோ அது 84 நாட்களை போட்டா நம்மளுக்கு தான் நல்லது. இது கோவிஷீல்டுக்கு. கோவேக்சினுக்கு அது 4 to 6 வீக்ஸ்ல போட்டா நல்லது. 3வது கொஸ்டின் வந்து கருப்பு பூஞ்சை பத்தி கேட்டிருந்தீங்க. கருப்பு பூஞ்சை வந்தது அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணாதான் அது சரியாகும். ஆப்ரேஷன் பண்ணி அது மொத்தத்தையும் எடுத்தா மட்டும்தான் அவங்க நல்லபடியா வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஆப்ரேஷன் பண்ற டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை படி வைத்தியம் பண்றது தான் நல்ல ஐடியா. ஓகே. V2036 கேளுங்க. தமிழ் ஒரு நிமிஷம். கேள்வி வேற வந்து கொஞ்சம் ஷார்ட்டா கேட்க சொல்லுங்க. ரொம்ப நேரம் கேட்கற மாதிரி இருக்கு. ஓகே. V2036 பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வந்து எனக்கு அந்த 90 days எனக்கு முடிஞ்சிருச்சு. ஃபேமிலில 3 பேருக்கு வந்துச்சு. ஆனா எனக்கு மட்டும் தான் வந்து இந்த ஸ்மெல்லிங் வந்து குறைஞ்சிருச்சு. ஒரு 80% குறைஞ்சிருச்சு. அதனால இப்போ வந்து வேக்சின் வந்து போட்டுக்கலாம் தானே? நான் இன்னொன்னு கேட்கலான்றது தானே நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க. அந்த தலை சுத்து மாதிரி லைட்டா இருக்கும் எனக்கு எப்பயாவது. அது போட்டுக்கலாம் அப்படின்னீங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின். சரி, இதுக்கு சொல்லிருங்க சார். 3 months ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வேக்சின் போட்டுக்கலாம். ஸ்மெல்லிங் இருக்கனால ஸ்மெல்லிங் இல்லாம இருக்கு, அதனால ஒண்ணும் இல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். அப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்து 82 years வாதம் இருக்கு. வாதம் இருக்கிறதுனால அதனால ஒண்ணும் இல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
போட்டுக்கலாம். முடக்கவாதம் ஒண்ணும் இல்ல. அப்புறமா வந்து இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் சொன்னீங்களே, அது இன்னொரு டவுட். எங்க ஹஸ்பண்ட் சர்ஜிக்கல் மாஸ்க் தான் போடுவாங்க, டெய்லி அதே வாஷ் பண்ணி தான் போட்டுட்டு இருக்காங்க. தப்புன்னு அது போடக்கூடாது. ஓகே சார். அப்புறம் என் பையன் வந்து இப்ப 18+, 2 நாள் தான் ஆகுது. 18+ தான், இப்பதான் 18 முடிஞ்சிருக்கு. அவனுக்கு வந்து அடுத்து காலேஜ் போகணும் கேட்பாங்க, அது கண்டிப்பா போடணுமா இல்ல அப்புறம் பாத்துக்கலாமா? போட்டுக்கலாம். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி மேடம். லோகநாதன் சார் கேளுங்க. லோகநாதன் சார். ஓகே. என்ஜி மோகன் சார் கேளுங்க. என்ஜி மோகன் சார். ஹலோ சார், மை நேம் இஸ் மோகன் ஃப்ரம் மதுரை. எஸ் சார். இப்போ ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு விட்டமின் சி, விட்டமின் D3, ஜிங்க் டேப்லெட் எல்லாம் எடுக்க சொல்றாங்க. அப்படி எடுத்துக்கிறது நல்லதா தப்பா? அது எடுத்துக்கிட்டா நம்ம உடல் நிலை நல்லா இருக்கும் சார். பட் கொரோனாவை தடுக்குமான்னு சொல்ல முடியாது சார். கொரோனாக்கு அது தடுப்பு மருந்து கிடையாது. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வெல்கம் வெல்கம் சார். ஓகே. கமலவேணி மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம். எஸ் ப்ளீஸ் சார். உங்களுடைய இந்த ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுடைய ஒரு மீட்டிங் வந்து ரொம்பவே எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்போ அடுத்து வரக்கூடிய அந்த 3rd வேவ்ல வந்து குழந்தைங்களை வந்து எந்த மாதிரி பாதுகாத்துக்கலாம்? இப்போ நம்மலாம் வெளியில போயிட்டு வர்றோம் அப்படின்னா பெரியவங்க வந்து கொஞ்சம் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்துடுறோம். இப்போ என்னை பொறுத்த அளவுக்கு நான் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 1 hour போறேன் அப்படின்னா கை காலெல்லாம் சோப் போட்டு கழுவிட்டு இந்த ஹேண்ட் வாஷ் எல்லாம் போட்டு கழுவிட்டு வந்துடுவேன். வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன். ரொம்ப நேரம் இருந்தாதான் வந்து நான் வந்து குளிக்கிறேன். அந்த மாதிரி பண்றேன். இது நான் பண்றது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வந்து எப்பயுமே மாஸ்க் போடாம தான் இருக்கிறோம். இது வந்து போடணுமா போடக்கூடாதான்றதும் எனக்கு தெரியல. மற்றபடி குழந்தைங்க எல்லாம் பக்கத்துலயே தான் இருக்காங்க. இப்ப வெளியில போயிட்டு வர்றோம் அப்படின்னா குழந்தைங்களை வந்து எவ்வளவு நேரத்துக்கு வந்து நம்மளை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வச்சுக்கலாம். ஓகே. நம்ம எவ்வளவு நேரம் வெளியில போயிட்டு வந்தாலும் குளிச்சுறது நல்லது. 1. 2வது வந்து வீட்டுக்குள்ள மாஸ்க் போட வேண்டாம். 3வது டைம் லிமிட் எதுவும் இல்லை. வீட்டுக்குள்ள வந்தோடனே குளிச்சுட்டு நம்ம குழந்தைங்களோட இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வேக்சின் போட்டுக்கிட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டா நமக்கு சேர்ந்து அடுத்தவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஓகே 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 சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நன்றி. திரு பாபு காரைக்கால் கேளுங்கண்ணா. ஹலோ அண்ணே, காரைக்காலில இருந்து பாபுண்ணே பேசுங்க. ஹலோ மேடம், நீங்க யாரு? கேளுங்க மேடம். சொல்லுங்க சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது, எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. அம்மா, உங்க கேள்விகள் சரியா கேட்கல எங்களுக்கு. நீங்க கரெக்டா கேக்குற மாதிரி பேசுங்க, அப்பதான் சார் பதில் சொல்ல முடியும். ஓகே நண்பர்கள், அடுத்த பேசுங்க. திரு லோகநாதன் சார் கேளுங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். கேக்குது. ஹலோ, குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்லாம் இந்த ஆவி புடிங்க வந்து பால்ல மஞ்சள் மிளகு போட்டு இது பண்ணுங்க அப்படிங்கிறாங்களே, அதெல்லாம் எந்த அளவுக்கு சார் இது வந்து உபயோகமா இருக்கும்? ஸோ இப்போ உங்களுக்கு நம்மளுக்கு கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் மூக்கடைப்பு இருக்கு அப்படின்னா ஆவி பிடிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். பட் ஆவி பிடிச்சா கொரோனா வராம தடுக்கவே முடியாது. தமிழ் சார் 8:25 ஆச்சு. நான் 3 பேர் சார். அதனால நான் லாஸ்ட் சொல்ல வந்தேன். கொஞ்சம் நிறைவா கூட போச்சுன்னா நிறைவாக திரு ஐயப்பன் சார். நிறைய பேர் இருக்கீங்க. ஐயப்பன் சார் கேளுங்க. வணக்கம். வணக்கம் சார். என்னோட வைஃப் கடந்த 19 அதாவது சனிக்கிழமை இன்ஜெக்ஷன் போட்டாங்க வேக்சினேஷன். ஓகே சார். இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்றது இப்போ வரைக்கும் மூக்கடைப்பு மட்டும் வரல. நார்மலா இருக்கு. நீங்க சொல்றது ஆக்சுவலா சரியா கேட்கல சார். கோவிஷீல்டு வேக்சின் போட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு கேட்கல சார். அதாவது 2 நாள் வந்து பாடி பெயின் இருந்தது. ஓகே சரி சார். இதெல்லாம் இந்த எதிர்பார்க்கிற கூட சைடு எஃபெக்ட் தான். அது ஒன்றும் பயப்படுறவான விஷயம் இல்லை. ஸ்மெல்லு தெரியலையா? ஸ்மெல்லு தெரியல அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? இல்ல, டெஸ்ட் அடிக்கல சார்.
ஸ்மெல் இப்போ வேக்சின் போட்டால் ஸ்மெல்லு தெரியாமல் போகாது. ஸ்மெல்லு தெரியாமல் போகுது அப்படின்னா நம்மளுக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு ஸ்மெல்லு தெரியாம போச்சு அப்படின்னா செகண்ட் டோஸ் உங்களுக்கு எப்ப சரியாச்சோ அப்பையிலேருந்து 3 மாசம் கழிச்சு போட்டுக்காங்க. மிக்க நன்றி அன்பு நண்பர்களே. உண்மையிலே இன்னும் நிறையவே ரைஸ் கேம்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆனால் நம்முடைய கால நேரம் நம்ம திட்டமிட்டை விட அதிகமாகவே ஒரு 1/2 மணி நேரம் போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா எல்லாருமே இவ்வளவு இன்வால்வ்மெண்டா எல்லாருமே ஒருத்தர் கேட்ட கேள்வியை அடுத்த ஆள் கேட்காம வெறும் டிஃப்ரெண்டா கேட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டாலும் கூட பதில் சொல்வதற்கு வந்து நம்மளுடைய டாக்டர் சார் வந்து தயாரா தான் இருக்காரு. நிச்சயமாக தேவைப்பட்டால் அடுத்து ஒரு களங்கள்ல நிச்சயமா சாரை கூப்பிட்டு நமக்கான அந்த பதிவுகளை அவர் வந்து கேட்டுக்குவோம். இந்த அற்புதமான நிகழ்வுக்கு முறைப்படியான ஒரு நன்றியை சொல்வதற்காக அன்பு அண்ணன் ரங்கராஜ் அவர்கள் அழைக்கிறேன். பாருங்களா ரங்கசாமி. சாரிண்ணா ரங்கசாமிண்ணா வாங்க. தேங்க்ஸ் சார். இந்த டீம் இன்சூரன்ஸ் வாரியர், வெள்ளூர் இன்சூரன்ஸ் அகாடமி, செல்ஃப் டெவலப்மெண்ட் சென்டர் மற்றும் மிஷன் மில்லியன் எம்டிஆர்டி எப்பவுமே ஒரு மீட்டிங் வந்து டிஃப்ரெண்டாவே செஞ்சுட்டு இருக்கு. இந்த மீட்டிங்கும் மிக மிக டிஃப்ரெண்டாக செய்தோம். அதற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த டீமுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு இளஞ்செழியன் சார் வந்து மிக மிக முயற்சி எடுத்தார். அவருக்கு முதற்கண் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல தமிழ் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கதையோட இந்த மீட்டிங் ஏன் அப்படின்றது ஒரு கதையோட கொடுத்தாரு. அவருக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இப்போ எங்க ஆஸ்தான பாடகி ஜெயதாரணி அவர்களுக்கும் நன்றி. அதே வெல்கம் அட்ரஸ் கொடுத்த முரளி சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்னைக்கு டாக்டர் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது. ஒரு டெக்னிக்கலா பேசுவாரோ, நமக்கு புரியாம போயிட போதோ அப்படின்றது ஒரு பயத்தை தெளிவு பண்ணி அவர் நம்மில் ஒருவர். அது போலதான் நம்ம மீட்டிங் எப்பவும் எப்படி இருக்கோ, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி நம்ம கூட கம்ஃபர்ட் ஜோன்ல அவர் வந்து ரொம்ப கேஷுவலா ஒரு பயத்தை தெளிவுபடுத்தினார். பயம் இல்லை அப்படின்னு ஒரு கான்பிடென்ட்டை கொடுத்து, அதாவது 10 நாளுக்கு மேல ஒரு வைரஸ் வந்த பர்சன் அப்படின்னும் போது அவர்னால அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு ஒரு தைரியம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5 days தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் கொடுத்து, பிளஸ் ஒரு லைவ் டெமோ, ஒரு இதுவரைக்கும் யாருமே பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கலாம். எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த லைவ் சீடியா பார்க்க முடியாத ஒரு இத லங்ஸ் அது வந்து எப்படி டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி லைவா காமிச்சதுக்கு மிக மிக நன்றி சார். அதே மாதிரி கேள்வி பதில் அப்படின்றது எந்த சலிக்காம அவங்க கேட்கிற கேள்வி நன்றி. மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நன்றி. அதே போல 150 பேர் வந்திருந்தாலும் 150 பேரும் சிறப்பாக இதில் பங்கு கொண்டார்கள் என்று அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நமது அடுத்த நிகழ்ச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது என்று கூறிக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி சார். ஒரு சின்ன விஷயம் ரங்கசாமி சார், சொல்லுங்க சார். இன்னைக்கு வந்து சார் நம்ம சொல்லி கொடுத்ததால நம்ம நிறைய பேருக்கு எஜுகேட் பண்ணி அவங்க எல்லாரையும் சேவ் பண்ண முடியும். ஸோ எல்லா புகழும் வந்து இறைவனுக்கு மட்டும் இல்லை, நம்ம டாக்டர் சாருக்கு இருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா நீங்க சொன்ன மெசேஜ் வந்து எங்க மூலமா எல்லாருக்கும் நாங்க எல்லாரும் எடுத்து சொல்ல முடியும் தெரிஞ்சுக்கிட்டதால. ஆல்வேஸ் டு ஸ்ப்ரெட் சார். ஸ்ப்ரெட் பண்ணாதான் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு மீனிங். வித் யுவர் பர்மிஷன் நாங்க இத வந்து யூடியூப்ல பப்ளிஷ் பண்றோம் சார். ஷூர். தேங்க்ஸ் a lot sir. Thank you so much. Thank you சார்.